வணக்கம். இது கேள்வி களம். சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஆகியவை நடிகர் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக பரப்புரையின் போது 41 பேர் கரூரில் பலியான சம்பவம் குறித்து அடுக்கடுக்கான கண்டன கணைகளை இன்றைக்கு வீசியிருக்கின்றன. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோருடைய முன்ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, என்ன மாதிரியான கட்சி இது, என்ன மனநிலை உங்களுக்கு, பெண்கள் குழந்தைகள் செத்து மடியும் போது அவர்களை உதவி செய்யாமல் அங்கே இருந்து ஓடி ஒளிந்து கொள்வது எப்படிப்பட்ட பண்பு, ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவாகத்தானே இருக்க வேண்டும் என்றெல்லாம் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு செந்தில்குமார் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மதுரை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கில் சிலர் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. வழக்கு முதல் கட்டத்தில் விசாரணை பூர்வாங்க நிலையில் இருக்கும்போது எதற்காக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வினவியிருக்கிறார்கள். வழக்கு எந்த திசையில் போகிறது, நீதிமன்றம் சாட்டையால் அடித்தது போல பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறதே, இது எப்படிப்பட்ட உணர்வை அந்த கட்சியினருக்கும் மக்களுக்கும் தரும், விஜய்க்கு இதன் வழியாக நீதிமன்றத்தின் வழியாக ஒரு நெருக்கடி முற்றுகிறதா, காவல்துறை இதில் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறதா, பாரபட்சமில்லாமல் இந்த வழக்கை அணுகியிருக்கிறதா என்ற பல அம்சங்களை நாம் பேசப்போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு பிரியன், திரு சிஎஸ் கோட்டீஸ்வரன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ், இவர்களோடு வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் இணைய இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வையை திரு கோட்டீஸ்வரன்ட்டு கேட்கணும். நீதிமன்றம் முன்ஜாமீன் தரல, சிபிஐ விசாரணை வேணாம்ட்டாங்க, ஒரு எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. பல கேள்விகளை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. ஒரு பத்திரிகையாளனா, ஒரு வழக்கறிஞராக, ஒரு சாமானியனா என்னோட நெஞ்சார்ந்த நன்றி நீதிமன்றங்களுக்கு. என்னென்னா, நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை அரசியல் கட்சிகள் அவர்களோட நிலைப்பாட்டில் சரியில்லாமல் போகிறாங்க, இல்லை ஒரு ரவுடித்தனம், இல்லை ஒரு சட்டத்துக்கு புறம்பாக நம்ம நினச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா, இது இங்கேன்னு இல்லை, எல்லா நாடுலையுமே நீதிமன்றம் எப்போ சட்டன்றது எல்லாருக்கும் சமம், சட்டப்படி தான் இங்கே நடக்கணும், உங்கள் அரசியல் பஞ்சாயத்து உங்களோட அந்த குற்ற உணர்வு இல்லை அரசியல் மாற்றி பண்ணுறதுனா வெளியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 20 வழக்குக்கு மேலே, 24 வழக்குக்குன்னு சொன்னாங்க. இன்னும் வழக்குகள் எண்ணிக்கை வந்துக்கிட்டு இருக்கு. எந்த நீதியரசர் என்ன சொல்லியிருக்கிறாரு, யாருக்கு முன்னாடி பெயில் போச்சுன்னு நம்ம அதெல்லாம் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் அப்சர்வேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது எல்லா நீதியரசர்களும் கிட்டத்தட்ட ஒன்று போல் மக்களோட சேஃப்டி தான் முக்கியம், மக்களோட உயிர் தான் முக்கியம், மக்களோட நலன் தான் முக்கியன்றதில் மையப்புள்ளியாக எல்லாரும் ஒரே மாதிரி செயல்பட்டுருக்காங்க. நீதியரசர்கள் எல்லாருமே காவல்துறையையும் கேள்வி கேட்குறாங்க. தாவேக்கா டைமுக்கு வரட்டும், வராமல் போட்டோம், நீ அங்கே என்ன பண்ண ஃபஸ்ட்டு, 2வது சொன்ன நேரத்துக்கு உங்களால் வர முடியுமா, வர முடியாதா, ஏன் இந்த தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு இது பொது வழியில் இருக்கக்கூடிய கேள்விகளை சட்ட ரீதியாக அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்குது, மக்களோட நலன் அதில் அடங்கியிருக்கிற காரணம் தான் அதை உச்சக்குரலோட கேட்டிருக்காங்க. எந்த ஒரு கேள்வியுமே அவங்க விடல. இன்னொன்று அதில் இன்னொரு தீர்வுகள் இல்லாமல் இதுலேருந்து வருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு போகிறாங்க. ஒரு சிலர் எங்களை இதில் கைது செய்யக்கூடாது, எங்களுக்கு இதுக்கும் அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கை கழுவுறாங்க. அப்போது கோர்ட்டு என்ன கேட்குன்னா, அவங்களுக்கெல்லாம் பெயிலை டினை பண்ணியிருக்கு. இன்றைக்கி கோர்ட்டு இதில் முகாந்தரம் இருக்குது, நீங்கள் சொன்னதில் ஆதாரம் இருக்குது. 3 விஷயம் இதுவரையும் நடந்திருக்கு சார். ஒன்று, அந்த உள்ளூர் வழக்கறிஞர்கள், உள்ளூர் நிர்வாகிகள், அந்த மாவட்ட செயலாளரையும் நகர பொருளாளரையும் கைது பண்ணுறாங்க. அவங்கள ரிமாண்ட் பண்ணுறப்ப அந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டில் தொடங்கி இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி, 2 நீதிபதிகள் அமர்வு எல்லாமே ஒன்று போல தான் ஒரே குரலில் பேசுகிறத பார்க்குறோம். உங்களை கைது செஞ்சது சரி, நீங்கள் நீதிமன்ற காவலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனந்த் உள்ளிட்டவர்களை நீங்கள் முன்ஜாமீன் கேட்கக்கூடாது, உங்கள் இதில் நியாயம் இல்லைன்னு நிராகரிக்கிறாங்க. சிபிஐ என்கொயரிக்கு அவசியம் இல்லைன்றாங்க. இன்னொரு நீதிமன்றம்
ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுறாங்க. சார், நீதியரசர் செந்தில்குமாரோட அந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கணும், யாராக வேணாரு, சட்டம் தான் எல்லாத்துக்கும் மேலே, லா இஸ் அபவ் யூன்னு சொல்லிட்டு அவர் காவல்துறையை ஒரு சில கேள்விகள் கேட்குறாரு. ஏன் இவ்வளோ காலதாமதம், ஏன் ஒரு சில பேர்களை சொல்லி ஏன் இவங்க மேலாம் எஃப்ஐஆர் போடல? அதுவும் குறிப்பாக ஆதவர்ஜுனா அவர்கள் போட்ட ட்வீட்டு வந்து தேச விரோதம், அதாவது மக்களை வந்துட்டு ஒரு 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 போராட்டத்தை வெடிக்கணும், ஒரு பிரச்சனையை வெடிக்கணும் அப்படின்ற அந்த மனநிலையில் இருந்து ஆதவர்ஜுனா வந்து போட்டிருக்கிற மாதிரி அவர் புரிஞ்சிருக்கிறார். அவர் புரிஞ்சுட்டு காவல்துறையை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிற அளவுக்கு இப்போ என்ன அப்படின்றது அந்த கேள்வி கேட்குறாரு. ரெண்டாவது, அங்கே இருந்த காவல்துறை ஆய்வாளர்லாம் கரெக்டாக வேலையை பார்த்தீங்களா, நீங்கள் பேரிகேட் போட்டிங்களா, தண்ணி வைக்கிறது யாரோட வேலை, மக்களை ஏன் பாதுகாக்கல? அவரோட அடிப்படை கேள்வி மக்களை ஏன் பாதுகாக்கல, மக்கள் உயிருக்கு இந்த 41 பேர் இறப்புக்கு யார் காரணம் அப்படின்ற அந்த பொதுவான கேள்வி இருக்குது. அரசியல் கட்சி சார்பு கொள்கை சார்பு இல்லாதவர்கள் யார் தான் காரணம் அப்படின்ற அந்த கேள்வியை தான் நீதியரசர் செந்தில்குமார் கேட்டிருக்கார். இதில் இன்னொரு படி மேலே போய் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஒரே நேரத்தில் பெயில் எல்லாருக்கும் டிஸ்மிஸ் ஆகுது. கோர்ட்டுக்கு வந்து பெயிலுன்றது ஒரு ரூல், அதாவது ஒருத்தர் முன்ஜாமீன் கேட்டு வர்றாருன்னா அவருக்கு முகாந்திரம் இருக்கும் வேணால் கோர்ட்டு கொடுக்கும். ஆனால் எந்த நீதிபதியும் இன்றைக்கி கொடுக்கல. அதே மாதிரி ஒரு சில பேர் வழக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விசாரிக்கிறது காலதாமதம் இருக்குது, சிபிஐக்கு உடனே போனால் அப்போ தமிழக போலீஸ் எதுக்கு இருக்குது, தமிழக போலீஸ் இதை விசாரித்து ஃபஸ்ட்டு சொல்லட்டும் அப்படின்னு அந்த இதையும் எடுக்கல. ஆனால் மக்கள் சார்ந்த ஒரு சில பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது இனிமேல்ட்டு ஒரு அரசியல் கட்சி மக்களை கூட்டணும்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கணும், மக்களோட நலன், அவங்களுக்கு குடி தண்ணீர், அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு உண்டான வசதிகள்லாம் இருக்கணும்னு சொல்லி மக்கள் சார்ந்த கேள்வி கேட்குறதா நீதிமன்றம் வந்து ஏற்றுக்குது. அந்த வழக்குகளை தள்ளுபடி பண்ணலை, அந்த வழக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அரசியல் காரணமாக எதனா ஒரு பேசினாங்கன்னா இது கோர்ட்டு, இங்கே அரசியலுக்கு வேலை கிடையாது, இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இதே மாதிரி தாவேக தரப்பில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க வாதங்களை. அதற்கு உங்களுக்கு தரவு இருக்கா, அதுக்கு என்ன புள்ளி விவரம் அப்படின்ற அந்த கேள்வி கேட்கும்போது எவிடன்ஸ் இல்லாமல் நிற்கிறாங்க. அவங்களால வந்து அதை ஆர்கியூ பண்ணி அது அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக முடியல. இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு மனசு கஷ்டம் என்னென்னா, நீதிமன்றத்தை கொச்சப்படுத்துகிற வேலையை ஒரு சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, எந்த கட்சி வேணால் ஆட்சிக்கு வரட்டும், அது தேர்தல் ஜனநாயகம், அது வேற இல்லை. இது வந்துங்க பாரம்பரிய அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்தை வெளிப்படையாகவோ இதுவாகவோ யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், இது ஒரு ஜென்சி, இந்த இளம் தலைமுறை புதுசாக வருகிற போது அவங்களுக்கு இந்த நியூஆன்சஸ் தெரியாது. இது ஒரு வேளை அது பிரச்சனை வரும்னு சொன்னால் அதுலேருந்து அவங்க போயிடுவாங்க. இப்போ கேள்வி வந்து, ஏன் பாரபட்சம் பார்க்குறீங்க, ஏன் உங்களுக்கு எல்லாரையும் பொதுவாக நடத்தலை அப்படின்னு நீதிமன்றம் சில கேள்விகள் இருக்குது. சார், அது ஒரு நியாயமான கேள்வி சார். 41 பேர் உயிர் அதாவது ஒரு தூக்கு மாட்டிட்டு ஒரு மனைவி செத்துட்டாங்கனாலுமே அவர் கணவரை கைது செஞ்சுருவாங்க. புதுசாக கல்யாணம் ஆன புதுசில் சட்டம் அப்படி இருக்குது. ஒரு லாரி வந்து ஒருத்தர் ஓட்டிட்டு போயிட்டு அவர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா ஒன்று சம்டைம்ஸ் அவங்களே அரெஸ்ட் ஆகிடுவாங்க, இல்லை அவங்களே போய் தார்மீக அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறவங்கலாம் கூட இருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் தாவேக்கா என்ன மாதிரியான கட்சி, ஒரு பிரச்சனை மக்கள் சார்ந்த பிரச்சனை மக்களுக்கு நடக்கும்போது மொத்த தலைவரும் ஓடி போகிறீங்கன்னா இது அது வந்து இதை வந்து அவர் ஒரு அப்சர்வேஷனாக வைக்கிறார். அவர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போல. அப்போ போலீஸை பார்த்து கேட்கும்போது நீங்கள் ஏன் உங்கள் வேலையை செய்யும் போது அதிகாரிகள், அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, மை லார்ட், நீங்கள் கன்க்ளூஷனுக்கு போகாதீங்க, ஒரு முடிவுக்கு போகாதீங்க, நாங்கள் வேலை செய்யலை, நாங்கள் வேலையை சரியாக செய்யலை நீங்கள் நினைக்காதீங்க, நாங்கள் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது 41 பேர் இறந்ததை பற்றி நான் இங்கே கேள்வி கேட்டிருக்கேன். நீங்கள் 2 பேர் அரெஸ்ட் பண்ணதை ஒரு தீர்வாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யலைன்னு உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. ஒரு சிலர் இன்னமும் வந்து எப்படி வெளில இருக்கிறாங்க, ஏன் கைது பண்ணலை? இதில் இன்னும் உடச்சி பேசணும்னா ஆதவர்ஜுனா இந்த நொடி வரலாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்? புசி ஆனந்துக்கு இருக்கிற பயமும் சிடி நிர்மல்குமாருக்கு இருக்கிற பயம் ஐயா ஆதவர்ஜுனாக்கு இல்லை. அப்போ ஆதவர்ஜுனா என்ன நினைக்கிறாரு? அவர் தானே விஜய் கூட போனார் வண்டியில், அவர் தானே, அதாவது இவங்களாச்சும் வேற வண்டியில் இருந்தாங்க, ஆனால் கூடவே இருந்து தண்ணி பாட்டில் போட்டதோ கூடவே இருந்து பாயிண்ட் சொல்லி கொடுத்தது நிகழ்ச்சி ஏற்பாடு எல்லாமே ஆதவர்ஜுனா பண்ணார். ஆனால் அந்த ஆதவர்ஜுனா இன்னைக்கு சட்டம் வந்து நம்மளை தேடுது, நம்ம மேலே வழக்கு பதிவு பண்ணல, அது ஒன்று. ஆனால் அதர்ஸ்ன்னு எஃப்ஐஆரில் பிரேக் விட்டுருக்காங்க. இன்னொன்று, தனி விமானத்தில் போய் டெல்லியில் போகிறாரு. அப்போ இதெல்லாம் நீதிமன்றமும் பார்க்கும் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்க சார். 2 விஷயம் சார். கரூர் அந்த வழக்கில், அந்த ஸ்டாம்பீட் வழக்கில் வந்து 3 பேர் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, 4 பேர் பெயர். அதில் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 3 பேர் பெயர் வந்து மதியழகன், புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் பலர். இந்த 3 பேரில் ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க, 2 பேர் முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க. அதில் வேற யார் பெயரும் குறிப்பிடப்படலை. ஆனால் நேபாளத்தை போல இலங்கையை போல கிளர்ச்சி செய்யலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டது இன்னொரு வழக்கு, அது சென்னையில் போடப்படும். இல்லை சார், அது இந்த பிரச்சனை ஏன்னா அன்றைக்கே அதர்ஸ்லேயே ஆதவர்ஜுனா பேரும் சேர்த்து இருந்தாங்கன்னா அவர் இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்க மாட்டார்.
அதுதான் அங்கே தான் வந்து ஒரு சில சலுகைகள் கொடுத்துட்டாங்களா. அண்ணன் திருமாவளவன் நேற்று கேட்டது ஒரு சில கேள்விகள் நியாயமான கேள்வி. அதாவது ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கலை இவங்களை வந்து, அதாவது என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ நாட்டில் ஒரு நியாயமான கேள்வியோ மக்கள் உயிரே போனாலும் அது யாரும் கேட்கக்கூடாது. யாருன்னா கேட்டால் அவங்களுக்கு ஒரு முத்திரை, நீ வந்து இந்த கட்சியை சார்ந்த. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அவருக்கு கைது செய்வாங்கன்ற அச்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, முத நாளே சேர்க்கணும். அவருக்கு இந்த அரசை மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறவர் சார். அது என்ன காரணம்னு தெரியல சார். நீங்கள் பாருங்கள், புஷி ஆனந்த் வந்து அந்த கட்சியில் இருக்கார், நிர்மல்குமார் கட்சி இருக்கார், நடுவில் ஒரு முக்கியமான பதவியில் ஆதவ அர்ஜுனா இருக்கார். நம்பர் 2 விட்டுட்டு நம்பர் 1 மேலே போடுறீங்க, விஜய் விட்டுருங்க. நம்பர் 1 மேலே போடுறீங்க, 3 மேலே போடுறீங்க, அதுக்கு கீழே இருக்க மாவட்ட செயலரை கைது செய்கிறீங்க, நகர செயலர் கைது விசாரணை எல்லாம் இருக்குது. இந்த மேலே இருக்கிற புள்ளிகளை யாருமே கைது செய்யவே இல்லையா? ஐயா இப்போ நாளைக்கு வேறு யாரோ ஒருத்தர் இது மாதிரி பண்ணி இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போச்சு, அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை எடுக்கலைன்னா அந்த இபி இன்ஜினியரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? அதனால் எலக்ட்ராக்யூஷன் டெத் இருந்தால் கடந்த காலத்தில் இப்போ பில்டிங்கே இடிஞ்சு விழுந்தது நமக்கு, உங்களுக்கு தென் சென்னையில் இவர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது, அப்பொழுது வந்து அந்த சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசரு அங்கே வேலை செஞ்சவங்க எல்லாரையும் தானே கைது செஞ்சாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பாரபட்சமாக செயல்படுதுன்ற அந்த கோவத்தை வெளிப்படுத்திருக்கார் நீதிபதி. நீதியரசர் வந்து நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருப்பீங்களா? நீங்க சட்டப்படி செய்ய மாட்டீங்களா? சம்பளம் வாங்குறீங்களே, மக்களை பாதுகாக்கணும்ன்ற அந்த அடிப்படை இருக்கே, ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு இது உணரலையா? அவங்க அந்த டைமுக்கு வராங்க, வராமல் போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற அந்த அடிப்படை கேள்வி கேட்குறாரு. இந்த சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை எங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதற்கு ஏஏஜி என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்ததை விட 3 மடங்கு 137 இருக்குது, நாங்கள் கிட்டத்தட்ட 558 என்னமோ 600 பேர் கிட்டத்தட்ட நாங்கள் பந்தோபஸ்தில் போட்டிருக்கோம், ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து நீதியரசருக்கு முன்னாடி அரசு சார்பாக வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து எங்களை தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சோன்றீங்க. நீதி அரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக அவங்க வேலையை செய்யலையோன்ற எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அந்த கேள்வி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாவேகாவை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு பொறுப்பு, தலைமை பண்பு, ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு மக்கள் வருதுன்னா எப்படி நடந்துருக்கணும்னு தெரியாதா? என்ன மாதிரியான கட்சி நீங்கள்? ஒரு பிரச்சனை மக்கள் உயிர் இருக்குதுன்னா அதை விட்டுட்டு மொத்தமாக கொத்தா ஓடிடுவீங்களான்னு கேட்குறாரு. இதுக்கு வந்து கூட டிவிகே உடைய பெட்டிஷன்லையும் சிபிஐ என்கொயரி வந்து ஒரு முக்கியமான ஒரு டிமாண்டாக இருந்தது. ஆனால் அதுக்கு அவங்க வந்து முக்கியமான காரணம், வலுவான காரணங்கள் அதையும் அதில் குறிப்பிடலை. இன்னைக்கும் சதி நடந்ததுன்ற ஒரு முதல்ல சொன்னாங்கல்ல, அந்த வாதங்களை இன்னைக்கு அவங்க முன்வைக்கல. அவங்களுடைய ஆர்குமெண்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கிறது மாதிரி தெரியுது. எப்படி மற்றவங்களுடைய கருத்தை கேட்டோம். ஒரு நிமிஷம் முடிச்சிரு சார். அதாவது ஒருத்தர் வந்துட்டு கையை அசைக்கிறாரு, ஒரு இளைஞர் வந்து இப்படின்றாரு, அவர் வந்து அந்த கற்கால மனிதர் போல போயிட்டாரு, அவர் கத்துறாரு, பேச முடியல. அவரோட அந்த வீடியோ பாருங்க, அதுல எவ்வளவு உணர்வு இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு உயிருக்கு ஆபத்துக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச எல்லா செய்கையும் காட்டுறாரு. அப்படி செய்கை காட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த உணர்வு எடுத்துட்டு போய் நீதிபதிக்கு முன்னாடி போட்டு காட்டுவாங்கல்ல, இதுதாங்க நடந்தது, கத்தியை வச்சு யாரும் கிழிக்கல, வேற யாரும் வெளியில இருந்து அவங்க தாவேக தொண்டர்கள் தான் இருக்காங்க, அவங்க சால்வ் பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த பாட்டில தூக்கி கவன ஈர்ப்புக்கு வேண்டி போடுறாங்க. இப்போ இந்த வீடியோ எல்லாம் வரும் இல்லையா, ஒன்று நாளாவது நீதிமன்றத்துக்கு முன்னாடி வரும் இல்லையா? அதனால முன்னாடி எல்லாமே பொது வெளியில இருக்கிற ஒன்று தான். இது ஆதாரத்தை வைத்து தான் நீங்க நீதிமன்றத்தில் வாதம் பண்ண முடியும், அரசியல் ரீதியா வாதம் பண்ண முடியாது. கத்தியால குத்துனாங்கன்றதுக்கான எந்த வீடியோவும் வரல. எல்லாரும் கையில் ஃபோன் வச்சுருந்தாங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பதிவுகள், வீடியோ பதிவுகள் இருக்குது. இந்த சதி கோட்பாட்டை உறுதி பண்ணுற ஆவணங்கள் எதுவும் அந்த தரப்புலேருந்து வரல, பொதுவெளியிலும் வரல. ஸோ இது சார்ந்து நம்ம பேசலாம். திரு மணிகண்டன், நீதிமன்றத்தினுடைய கண்டனத்தையும் காவல்துறையை பார்த்து அவங்க எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. குணா, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 41 அப்பாவிகளுடைய உயிர் அநியாயத்துக்கு போச்சு அப்படின்னா இதுக்கு இருதரப்பும் காரணம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடுங்க. அதாவது தன்னை ஏதோ ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி நினச்சிக்கிட்டு, அதாவது அன்னைக்கு சொல்லுவாங்க, திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுறப்ப திமுக பொதுக்கூட்டத்தில் திரு கலைஞர் அவர்கள் பேசிட்டு இருக்கிறப்ப எம்ஜிஆர் வேணுனே தாமதம் பண்ணி அந்த கூட்டத்துக்கு போவார், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக போவார். அப்போ தொண்டர்கள் முழுக்க இவரை பார்த்து விசில் அடித்து இவர் பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கிறேன். அந்த மாதிரிங்க தன்னை ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் போல் முதல் நாள் மத்தியானம் 3 மணிக்கு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு விடியகாலம் 3 மணிக்கு புரட்சித் தலைவர் போவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணுமனே அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தாமதம் பண்ணி போனார் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கடிங்க. அவர் வந்து இதே கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போனார், அப்போ கரெக்டான நேரத்தில் அழகாக ரீச் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுறாரு. ஆனால் இது திட்டமிட்டு ஏதோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவன் உருவாகிட்டான்னு தன்னை சுற்றி ஒரு பிம்பம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே யாரை பற்றியும் கவலைப்படாமல் எத்தனை உயிர் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அவர் போனது தான் இதுக்கான முதல் காரணம். இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்குது அப்படின்னா அதோட அப்சர்வேஷன் இன்னைக்கு விஜய் பக்கம்
கூர்மையான கேள்விகளை வச்சு நீங்கள் ஒரு தலைவர் தானா? தலைவர் இல்லைங்க. நான் இதில் மாறுபட்டாலும் ஒரு விஷயத்தில் ஏற்றுக்கிறேன். திமுகவோ அதிமுகவோ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்கள் கேட்டுக்கு இப்போ எஸ்ஓபின்னு எனக்கு முன்னாடி பேசின கோட்டீஸ்வரன் சொன்னார். திமுக கூட்டத்திலாகட்டும் அதிமுக கூட்டத்திலாகட்டும் தொண்டர்களுக்கு உணவு குடிநீர் இதெல்லாம் தேவைக்கு போக மீந்து போச்சுன்னு ஃபோட்டோ எடுத்து வேணால் டிவியில் போட்டிருக்கிறீங்களா ஒழிய எந்த ஒரு தொண்டரும் வந்து தண்ணி இல்லாமல் இறந்து போனால் டீஹைட்ரேஷன் ஆகி அவன் கீழே விழுந்து மயக்கமானா அப்படின்னு இது வரைக்கும் வந்ததில்லை சார். இது இன்னும் ஒரே ஒரு இந்த உதாரணத்தை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். 2010 அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் சென்னையில் பேசிட்டு திடீர்னு சுகவீனமாகி மயக்கமாயிட்டார். அப்புறம் 4-5 நாள் கழிச்சு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் போடுறார், பெரிய கூட்டம். அப்போ இது வரைக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம். கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார், இந்த இதில் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இது என் பேச்சை கேட்க வந்த கூட்டம் அல்ல, என்னை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னாரு. அது அப்ளாஸ் அள்ளிச்சு, அது வேற விஷயம். அந்த மாதிரிங்க ஒரு நடிகரை அவரை பார்ப்பதற்காக வந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத, கட்டுப்பாடு என்றால் என்னன்னு தெரியாம ஒரு விசிலடிச்சாங்குஞ்சு கூட்டம் அப்படிங்கிறது தான் அந்த அப்சர்வேஷன் நோக்கி இன்னைக்கு சில மிக கூர்மையான அப்சர்வேஷன் கேள்விகளை நீதிமன்றம் வச்சிருக்குது. அதே சமயத்தில் ஒரு காவல்துறை எப்படிங்கிறதுக்கு காரணமே இல்லை. நாங்கள் எல்லாத்தையுமே பண்ண அடுத்த விசாரணையில் நிச்சயமா காவல்துறை மேல இதை விட கடுமையான கூர்மையான கேள்விகள் எழுப்ப போறாங்க. ஸோ இது வந்து இதோ விஜய் தரப்புல மட்டும் தவறுன்னு நான் பார்க்கல. காவல்துறையும் இதை வந்து முழுமையா சரியா கையாளல சார். எடப்பாடி பழனிசாமிக்கோ முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கோ கூடுறது வந்து அது ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டம் சார். விசிலடிச்சாங்குஞ்சி கூட்டம் இல்ல. அந்த கட்சியை நம்பி, ரெட்டலையை நம்பி, உதயசூரியன் நம்பி, ஸ்டாலின் நம்பி, பழனிசாமி நம்பி வர்ற கூட்டம். அவங்கள பார்த்து செல்ஃபி எடுத்துக்கணும், அவங்கள கிள்ளி பார்க்கணும், அவங்களோட தூரத்தில் நின்று பார்த்து போட்டோவில் இது பிடிச்சிக்கணும் வர்ற கூட்டம் இல்லை. ஆனால் அடிப்படையிலேயே அது வேறுபட்ட ஒரு கூட்டத்துக்கு ஒரு நகரோட மத்தியில் அது பார்த்தீங்கன்னா சிக்கன் நெக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி சார் காவல்துறை முதல்ல அனுமதி கொடுக்கலாம்? ரெண்டாவது ஒரு நபர் விசாரணை கமிஷன் நீங்கள் அமைச்சிட்டீங்க. அப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எஸ்ஐடி ஒன்று போடுறீங்க. ரெகுலரான போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. அரசாங்கத்துக்கு ஏன் இந்த குழப்பம்? நிச்சயமா அடுத்து வர்ற விசாரணைகள்ல இதை விட கூர்மையான கேள்விகள் அரசை நோக்கி இது வேணும். இந்த 41 பேரும் இறந்து போனதுக்கு காரணம் அரசாங்கமும் காரணம், விஜய் என்ற கட்டுப்பாடற்ற தன்னுடைய விளம்பரத்திற்காக எந்த நுனிக்கும் போகக்கூடிய ஒரு அரசியல் தலைவரால் தோற்று போன நடிகரும் காரணம். ஓகே ஓகே திரு வாஞ்சிநாதன், நீதிமன்றத்துடைய இன்றைய அப்சர்வேஷன்ஸை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது நீதிமன்றம் அது இன்னைக்கு 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் விஜய் வாகனத்தில் போகிற போது அந்த வாகனத்தின் சக்கரத்தில் அவருடைய தொண்டர்கள் மாட்டுறாங்க, ஹிட் அண்ட் ரன் போல் இடித்து விட்டு போகிறாங்க. இதற்கு காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, தாவேக்கா என்ன வகையான கட்சி, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லையா? இந்த 2 கேள்வியை தான் நாம் வந்து பேசக்கூடிய புள்ளியாக நான் பார்க்குறேன். இப்போ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் காவல்துறை தரப்பிலும் விஜய் தரப்பில் உள்ள தவறு நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். அதை நான் ரெண்டாவது பேசுகிறேன். காவல்துறை தரப்பில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது நீதிபதியின் கருத்தாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்துக்கு, வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யலைன்னு கேட்டிருக்காரு. அந்த வாகனம் ஹிட் அண்ட் ரன் கேஸில் இருக்குது. ரெண்டாவது, கரூரில் சம்பவம் நடந்தபோது அதில் உள்ள கேமராவில் தான் எல்லாமே பதிவாயிருக்கு. இப்போ சாதாரணமாக ஒரு ஆக்சிடெண்ட் கேஸில் ஒருத்தர் இடிச்சிட்டு போனால் ஒரு காரோ பைக்கோ வேனோ இமிடியேட்டாக அவனை பிடிச்சி வச்சு, ஒரு தொழிலாளியாக இருப்பான், ஒரு சின்ன வேனாக இருக்கும், ஒரு சின்ன லாரியாக இருக்கும், அவனை பிடிச்சி வச்சு 15 நாள் 1 மாதம் விட மாட்டாங்க. கோர்ட்டில் அவன் பெட்டிஷன் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அவன் கடன் ஆயிடுவான். அப்படி ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ்லே செய்யக்கூடிய காவல்துறை 41 பேர் கொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தில் முக்கிய ஆதாரம் அங்கே உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. அந்த கேரவன் வேனை இன்னைக்கு வரை ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்று நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. இதுக்கு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பதில் சொல்லணும். ரெண்டாவது, இந்த வழக்கில் விஜய் ஏன் குற்றவாளியாக சேர்க்கலை? நேற்று திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக கேட்டிருக்கிறார். இதற்கும் அவர் பதில் சொல்லணும். நான் இன்னொரு விஷயத்தோடு இதை ஒப்பிட்டு பார்ப்போம். ஸ்டெர்லைட் போராட்டம், அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து களத்தில் நின்று அதில் கைதானவர்களில் நானும் வருவேன். 100 நாட்கள் நாங்கள் அமைதியாக போராடினோம். அதற்கு பிறகு முறையாக அறிவித்து ஜல்லிக்கட்டை போல ஒரு போராட்டம்
2018 மே 22ஆம் தேதி அறிவிச்சிட்டு நடத்துகிறோம். ஊடகங்கள் முன்னாடி தான் நடக்குது. போராட்டம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை மக்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். காவல்துறை தடுத்தால் கைதாக வேண்டும். 144னால் என்ன செய்யணும், போலீஸ் அடித்தா திருப்பி அடிக்கக்கூடாது, தண்ணி இதெல்லாம் குடும்பத்தோடு வரணும், தண்ணியெல்லாம் கொண்டு வரணும், நடந்து வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஜல்லிக்கட்டு மாதிரி உட்காந்துக்கிறணும். அது பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழுவை நாங்கள் நியமித்தோம். இத்தனை ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம நாங்கள் போனோம். எங்களை மக்களை குருவியை போல் சுட்டு தள்ளினாங்க போலீஸு. அன்னைக்கும் இதே போலீஸ் தான். ஆட்சி வேணா மாதிரி இருக்கலாம், இதே போலீஸு இதே சட்டம்தான். அன்னைக்கு ஐபிசி, இன்றைக்கி பிஎன்எஸ். ஆனால் அந்த பிரிவை பொறுத்தவரை வேறுபாடு கிடையாது. அன்னைக்கு இதே பிஜேபியை சேர்ந்தவர்கள் என்ன பேசுனாங்க, அங்கே போராட்டத்தை தூண்டிய முன்னின்று நடத்திய என்னை போன்றவர்கள் அமைப்புகள் இயக்கங்கள் மீது தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும்னு அன்னைக்கு அர்ஜுன் சம்பத்துலேருந்து ஆர்எஸ்எஸ் வரை பிஜேபியிலேருந்து எல்லாரும் பேசுனாங்களா இல்லையா? இன்றைக்கி அதே பேச்சை விஜய் மேலே ஏன் கேட்கல? விஜய் தானே அதில் முக்கியமான ஆள். விஜய் திட்டமிட்டு தாமதமாக வந்தார். விஜய் வண்டி தான் ரசிகர்களை இடிச்சிட்டு போச்சு. விஜய் வண்டி தான் காவல்துறை சொல்வதை மீறி வருது. விஜய் தான் பேசி கொண்டு இருக்கும்போது தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாரு. அங்கே நிலைமை சீரியஸாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் பேச்சை ஆதன் அர்ஜுனா சொல்கிறாரு, செந்தில் பாலாஜியை பேசிட்டு போகணுன்னு. அவங்க பேச்சை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ சட்டத்தின் பார்வையில் இதை பார்த்தா செக்ஷன் 105 ஆஃப் பிஎன்எஸ், கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், கொலையாகாத மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றம். இப்போ நேரடியாக கத்தி எடுத்து ஒரு இன்டென்ஷனோட ஒருத்தனை சுற்றி குத்துனா அது கொலை. அப்படி இல்லாமல் ஒரு சம்பவம் நடந்து கொலைக்கான நோக்கம் இருக்கலாம். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நண்பர்களே நிற்கலாம், அதில் ஒருத்தனை கொல்லணும் நோக்கம் இல்லாமல், ஆனால் அவனை தள்ளி விட்டு ரீல்ஸ் எடுப்போம் ட்ரெயின் முன்னாடி அப்படின்னு தள்ளி விட்டால், ஒருவேளை ட்ரெயின் மோதிட்டா அவன் இறந்துருவான்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் கொல்லணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. அப்படி தள்ளிவிட்டு ஒருவர் இறந்து விட்டால் அது செக்ஷன் 105 கொலையாகாத மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றம். இந்த பிரிவில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த பிரிவு விஜய்க்கு பொருந்துமா இல்லையான்னு சொல்லு. அங்கே சம்பவம் நடக்கிற போது மயங்கி விழுகிறாங்க. தொண்டர்கள் விஜயின் கவனத்தை ஈர்ப்பதற்கு செருப்பு கழட்டி எறிகிறாங்க. தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க, மயங்குறாங்க. தொடர்ந்து பேசுனா அங்கே பிரச்சனையாகும். பலருக்கு கடுமையான இன்ஜூரி வரும், நெரிசல் வரும். எல்லாத்தையும் விஜய் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு தனது அரசியல் சுயலாபத்திற்காக, தனது ஹீரோத்தனத்திற்காக வந்தி பேசிதான் ஆகணும் என்ற முறையிலே அந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டிய விஜய் இந்த வழக்கின் முதல் குற்றவாளியா இல்லையா? ஏன் கரூர் காவல்துறையும் தமிழ்நாடு அரசு அவர் மேலே எஃப்ஐஆர் போடல? எதுக்கு பயக்கிறாங்கன்ற கேள்வி. இதைத்தான் நீதிபதி கேட்டிருக்காரு. ஆதவ அர்ஜுனாவை கேட்டிருக்கிறாரு. விஜய்க்கு சேர்த்து தான் அது பொருந்தும், விஜய்க்கு சேர்த்து தான் பொருந்தும். எனவே அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யணும். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சரியா இல்லைன்றது ஒன்று. ரெண்டாவது, ஒரு நிமிஷம் என்ன மாதிரி பேச வேண்டிய திரு மணிகண்டன் சார், இந்த பாயிண்ட்ல நானும் ஒத்து போறேன் சார். இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது தமிழக போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்குதுங்கிறப்ப இவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு, கிட்டத்தட்ட ஒரு ஜாலியன் வாலாபாக் மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து 41 பேர் இறந்து போனப்ப ஏன் சார் நீங்க விஜய் மேல வழக்கு போடல? அப்ப தமிழக போலீஸ் தன்னுடைய கடமையை பண்ணல, விஜயை பார்த்து பயப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன் முதல்ல எப்படி நீங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர்லாம் பார்க்காம அவர் மேல வழக்கு போட்டீங்களோ அதே மாதிரி நீங்க விஜய் மேல வழக்கு போட்டிருக்கணும்ல சார்? ஓகே, திமுகவுடைய ராஜீவ் காந்தியோட கோணத்தை கேட்கலாம். திரு ராஜீவ் காந்தி, விஜயை பார்த்து பயப்படுறீங்க, வழக்கு நான் தொடர்ந்து பேசலாம். நான் ராஜீவ் காந்தியோட கருத்தை கேட்டுறேன். இல்லை, இன்னொரு பாயிண்ட் நான் பேச வேண்டியிருக்கு, அடுத்து பேசுகிறேன். வணக்கம். இன்றைய நீதிமன்ற உத்தரவு என்பது நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைய நீதிமன்ற உத்தரவு என்பது குறிப்பாக கரூர் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை உத்தரவு, இந்த 3 உத்தரவுகளும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும்போது சொன்ன சதிங்கிற அந்த ஒன்று, இந்த 4-5 நாளாக ஒட்டுமொத்த சமூக ஊடகத்திலையும் அரசியலே தெரியாத தற்குடித்தனமான ஒரு கூட்டம், எது அரசியல், இது என்ன சமகால நிலை எதுவுமே தெரியாத சினிமா போதையில் வளர்ந்த ஒரு மனநோயான கூட்டம் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கரூரில் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள், திட்டமிட்டு ஒரு கொலையை நிகழ்த்தி விட்டார்கள் என்று ஒரு அவதூறையை
ஒரு நாளாந்தரமாக இன்னும் சொல்ல போனால் எது என்னன்னே தெரியாமல் பேசுவோம் தற்கொலை கூட்டத்துக்கு இந்த நீதிமன்றம் இன்னைக்கு பதில் கொடுத்துருக்கு. அங்கே இப்போ அண்ணன் வாஞ்சிநாதன் சொன்னதும் மரியாதைக்குரிய அண்ணன் மணிகண்டன் சொன்னதும் நீங்கள் கேட்குறதும் நீங்கள் நீதியரசர்கள் கேட்டதும் தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை ஏன் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கலை, ஆதவர்ஜனாவை ஏன் கைது பண்ணலை, அந்த வண்டியை அந்த அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படியே கூட கட்டமைக்கப்படாத அந்த வண்டியை ஏன் பறிமுதல் பண்ணுற கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள். உறுதியாக இந்த அரசு அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும், நடவடிக்கை எடுக்கும். ஆனால் நாங்கள் சொல்ல விரும்புவது இந்த 5 நாட்களாக தொடர்ச்சியாக ஒரு கும்பல் விஜய் தொடங்கி அவர் 2ஆம் கட்ட தலைவர்களும் அவருடைய தற்கூரி ரசிகர்களும் தொடர்ச்சியாக அங்கிருந்த களத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினரை நோக்கி அவர் சரி செய்து விட்டார், அவர்கள் இந்த கூட்டத்தை ஒரு அதல பாதாளத்தை தள்ளிவிட்டார்கள் என்கிற அந்த கருத்தை நீதிமன்றம் தவிடுபடியாக்கியிருக்கிறது. அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், எந்த மருத்துவத்துறையின் மீது அவர் குற்றச்சாட்டு வைத்தார்களோ அந்த மருத்துவர்கள் ஒரு மிக முக்கியமாக ஒன்று கூடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். அந்த இடத்துல மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மேலாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லை என்றால் பல உயிர்களை காப்பாற்றிருக்க முடியாத நிலை இன்று வந்திருக்கிறது. ஏனென்றால் அவருடைய துணிச்சலான அந்த நேரத்தில் அவர் எடுத்த முடிவு அரசு எந்திரத்தை நகர்த்த வைத்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரோட உத்தரவோடு அங்கே தொடர்ச்சியாக அமைச்சர்கள் இந்த களத்தில் நின்றனால தான் உயிர்களுடைய பாதிப்பு எண்ணிக்கையை அந்த இறப்பு எண்ணிக்கையை குறைத்திருக்க முடிகிறது. இது உயிர்களை பாதுகாத்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் முதலமைச்சர் தான் என்கிற அந்த நிலையில் 41 பேர் இறக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நீதிமன்றம் 3 கேள்விகளை எழுப்பி அவங்களுடைய தலைமை பண்பை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீங்க என்ன மாதிரியான இயக்கம் இது, எப்படி எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுறீங்க, பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்காம போறது என்ன, இது என்ன மனநிலை அப்படிலாம் விஜய் தரப்பை பார்த்து கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அரசை பார்த்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த கட்சி எந்த இயக்கம் எந்த விழா அப்படின்னு பார்க்கக்கூடாது, ஒரு அரசு என்பது திரளானவர்கள் ஒரு கூட்டத்தில் கூடினா அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும், அதற்குரிய நடவடிக்கைகளை செஞ்சீங்களான்னு மதுரை பெஞ்ச் கேட்குது. இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் திரு செந்தில்குமார் அவர்கள் கேட்டிருக்க கேள்வி நீங்க ஏன் எல்லாரையும் சமமா நடத்தல, சிலரை பார்த்து பயப்படுறீங்களா, அது சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்களான்னு கேட்கிறாரு. இல்லை, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் யாரை பார்த்தும் பயப்படுகிற எண்ணம் இல்லை. அது ஒருபோதும் மக்களுக்கான மரியாதையும் சட்டத்துக்கான மதிப்பும் தான் கொடுத்துருக்கணும் ஒழிய யாரை பார்த்து பயம் இல்லை. இன்று நீதிமன்றம் சில அப்சர்வேஷனை கொடுத்துருக்கு. உறுதியாக அந்த அப்சர்வேஷனை இந்த அரசு கருத்தில் கொள்ளும், நடவடிக்கை எடுக்கும். நான் இந்த வாதத்தை 2ஆக தான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக 5 நாள் கடந்தது. மரியாதைக்குரிய சகோதரர் கோட்டீஸ்வரன் அது கடந்த ஒரு வாரமாக மிக கேத்திரமாக அந்த காத்திரமாக அந்த வாதங்களை வைத்துக் கொண்டிருந்தார். ஒன்று அரசு, இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு பக்கம், அரசு மீது குற்றச்சாட்டு ஒரு பக்கம். அரசு எந்திரத்தின் மீது வருகிற போது நீதிமன்றம், இங்கு காவல்துறை, இங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இங்கு வருகிற போது அவர்கள் பணி சரியாக செய்யவில்லை என்றால் உறுதியாக இந்த அரசை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்கும். எதுக்கு சரி கூட சொன்னார், அதாவது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பார்த்தீங்களான்னு. அன்று உடல்நிலை சரியில்லாமல் களத்துக்கு முதலமைச்சர் போகவில்லை என்றாலும் துணை முதலமைச்சர் போனார், அங்கு அதிகாரிகள் மாற்றப்பட்டனர். அதிலிருந்து அரசு படிப்பணியில் கற்றுக்கொண்டது சில சட்ட திருத்தத்தை கூட மேற்கொண்டோம். அதுபோல் வருகிற காலங்களில் இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, காவல்துறை எப்படி வேலை செய்ய வைப்பது என்ற படிப்பினை இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு யாரு மீது குறை சொல்ல எண்ணம் இல்லை. ஆனால் நீதிமன்றம் மிக தெளிவாக என்று சொல்லியிருக்கிறது, மக்கள் துடிதுடிக்க சாகிற போது பார்த்து கொண்டே ஒரு கூட்டம் தன்னுடைய சுய இன்பத்திற்காக தன் சுய லாபத்திற்காக நகர்ந்து கொண்டு போனது. தன்னுடைய மேனாமதிக்குடைய தன்னுடைய அதிமேதாவித்தனம், தன் ரசிய மனப்பான்மை, தன்னுடைய கூட்டத்தை கண்முன்னே சாகிற போது ஒருவர் கடந்து போகிறார் என்றால் அவர் தலைவராக என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு மக்களுடைய கேள்வி, முற்போக்குவாளர்களுடைய கேள்வி, ஜனநாயகத்தை விரும்புகிற மக்களுடைய கேள்வி. ஏனென்றால் எங்கள் மீது சுமத்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் மீதும் அங்கு இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் அமைச்சர்கள் மீதும் சுமத்தப்பட்ட கொலைபலி சதியை நீதிமன்றம் இன்று செருப்பால் அடித்து காட்டியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த காப்பாற்றிருக்காங்க. இங்கே அரசு மீது காவல்துறை மீது குறை சொன்னால் அதை திருத்திக் கொள்கிற நிலை இருக்கும்.
ஆனால் ஒரு விபத்தை சதி என்று சொல்லி இன்னும் ஒரு கும்பல் சுத்துகிற போது, இன்னும் அது சமூக ஊடகங்களிலும் நேர்காணல ஒரு கும்பல் சுத்திக்கிட்டே இருக்கிற போது நீதிமன்றம் குற்றச்சாட்டு முற்றுப்புள்ளி. ஓகே, நாங்கள் இப்போது திறந்த மனதோடு முதலமைச்சர் சொன்னதுதான், ஒரு விபத்து நடந்திருக்கிறது, அந்த விபத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம், அந்த விபத்தை அடுத்து நடக்காமல் எப்படி இருப்பது என்று கட்சிகள்லாம் ஒன்று கூடி நடவடிக்கை எடுப்போம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் அதற்கான உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ளும். ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் விளக்க வேண்டியது, ஒரு கும்பல் சினிமா முகத்தில் தற்குறித்தனமாக சினிமாவை வளர்ந்த ஒருவரை தலைவர் என்று நம்பிக்கொண்டு ஒரு நாய் அடிபட்ட வண்டியில நம்ம உச்சி கொட்டிட்டு இறங்கி பார்க்கிறோம். தன் ரசிகர்கள் கண் முன்னே சாகிற போது ஒரு அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறார். அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் வேலை செய்கிறார். சட்டமன்ற உறுப்பினரை நடிகர் என்று அழைக்கிறார்கள், அமைச்சர்களை நடிகர் என்று அழைக்கிறார்கள். ஓடி போன நடிகரை தலைவர் என்று சொல்கிற தற்கொலை கூட்டத்தை நீதிமன்றம் செருப்பால் என்று அடித்திருக்கிறது. கடுமையான சொற்களை ஏன் பயன்படுத்துறீங்க ஒரு நாடாளுமன்ற ஒரு விவாதத்தில்? திரு நாகராஜ், உங்க பார்வை. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லலை, அப்சர்வேஷன் கருத்து சொல்லி இருக்கிறது. திமுக அதற்காக எல்லாம் ஏதோ தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு மாறுதட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விஞ்ஞான ரீதியாக ஊழல் புரிந்தவர்கள் விஞ்ஞான ரீதியாக சதி செய்திருக்கிறார்கள். ஏன் மாற்றி சொல்றாங்க? ஏன்னா கோர்ட்டில் விஞ்ஞான ரீதியான சதி நிரூபிக்க முடியாது. சதி நடந்திருப்பது உண்மை. அது எப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறத கோர்ட்டில் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. அதற்கான வாய்ப்பு பொதுவெளியில பேசுறீங்க, நீதிமன்றத்திலேயே தாவேகா தரப்புல போய் சதி நடந்ததுன்னு அவங்க சொல்லல. நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதுக்கு நீங்க பொறுப்பேற்கணும், இல்ல சாட்சியங்களை கொடுக்கணும். என்ன சதி சொல்லுங்க சார். நான் இன்னைக்கு வந்து நீதிமன்றம் போயிருந்தேன் சார். நாகராஜன், நீங்க பொறுப்பேற்கல சாட்சியம் கொடுக்கணும் சார். நான் ஒரு நிமிஷம், ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிறேன் ஐயா நாகராஜன் சார். நான் இன்னைக்கு நீதிமன்றம் போயிருந்தேன் சார். ஜட்ஜஸ் எல்லாம் வந்து வழக்கறிஞரா இருந்து சட்ட திட்டங்கள் நிறைய விஷயத்தை பார்த்துட்டு தான் வராங்க. எது சதி, எது குற்றம், குற்ற பின்னணி எது, மென்சரியா எது, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நீங்க வந்து அரசியல் மாதிரி இந்த கேள்விதான் இது ஆரம்பிச்ச பொழுது நீதியரசர் ஜஸ்டிஸ் தண்டபாணியும் ஜோதிராமனும் என்ன சொன்னாங்கன்னா, இது வழக்காட மன்றம், அரசியலுக்கு இங்க இடம் இல்ல, திஸ் இஸ் நாட் a political arena. அதுக்கு அடுத்து என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, இட்ஸ் a man-made disaster நாங்க. மக்களால ஒரு மனுஷனால இது கொண்டு வரக்கும் man-made disaster நாங்க. அடுத்து கேட்ட கேள்வி, who is responsible? இந்த 41 பேருக்கு இதுல எங்கனா அரசியல் சாயம் இருக்கா சார்? மக்களுக்காக கேட்ட கேள்வி சார். நீங்க இப்படி அரசியல் வேற, நீதிமன்றத்தை அப்படி பேச வேண்டாம். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, திரு நாகராஜ். நாகராஜன் மூடவருடைய நாகராஜன் என்னுடைய கருத்தை முழுமையா சொல்ல அனுமதிக்கணும்னு கேக்குறேன். ஒரு அரசியல் இப்படிப்பட்ட சமூக நீங்க பேசுறது, நீங்க பேசிய வார்த்தைகள், நீங்க வைத்த வார்த்தைகள், ஓகே திரு நாகராஜ், நான் பொதுப்படையா பேசுறேன், நான் நியாயமா பேசுறேன், நான் எந்த கட்சி சார்ந்து பேசல. பேச அனுமதி கொடுங்க ராஜீவ். ராஜீவ் காந்தி எனக்கு பேச அனுமதி. இது நியாயம் இல்ல. ஒவ்வொரு முறையும் எந்த கருத்துனாலும் பேசல, நீங்க பேசுற கருத்துக்கு நீங்க பொறுப்பேற்கணும். நீங்க ஒரு கட்சிக்காரர், ஒரு அனுமதிக்கு சொல்லுங்க முதல்ல. ஓகே, நீங்க பேசுற கருத்துக்கு நான் பொறுப்பு. நான் சொல்றேன், நான் பொறுப்பு. நான் பாஜக கூட செய்தி தொடர்பாளர், நான் பொறுப்புன்னு சொல்றேன். ஓகே, சொல்லுங்க சார். டெல்லியில இருந்து 8 பேர் கொண்ட குழு வந்தது. நாங்க அந்த இடத்துக்கு போய் ஆய்வு செய்யறோம். உண்மையிலேயே சொன்னங்க, அந்த இடத்தை பார்த்தா ஒரு 10,000 பேர் கூட தகுதி இல்லாத இடம் தான். இருபுறமும் குறுகிய சாலை, இடையில டிவைடர், 2 பக்கம் திறந்த மெலிதாக மூடப்பட்ட சாக்கடைகள், கை கட்டும் தொலைவில் தொங்குகின்ற மின்கம்பிகள். இந்த இடத்தை ஒதுக்கியிருக்காங்க. அவங்க அமுதா IAS அவர்கள் கொடுத்த அந்த கணக்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி மாவட்ட வாரியாக அவங்க பட்டியல் கொடுத்தாங்க. 5 இடத்தில் நடைபெற்ற அந்த இடங்கள்ல எங்கெல்லாம் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி பட்டியல் போட்டு அவங்க கொடுத்ததை நம்ம டிவியில் பார்த்தோம். அப்போ ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, எங்கள் மாநிலம் முன்னேறிய மாநிலம், தொழில்நுட்பத்தில் முன்னேறிய மாநிலம்னு சொல்றாரு. இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் தற்கொலை மக்கள்னு சொல்றாரு. எனக்கு ரெண்டுக்கும் என்ன உறவுன்னு தெரியல. ஒன்று, இன்னைக்கு தொழில்நுட்பம் மிகுந்த இந்த மாநிலத்தில் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் நெருக்கடியில் நெருங்கி செத்து போயிருக்கிறார்கள். அங்கே போய் ஆய்வு செய்கிறப்போ நடந்த விஷயங்களை சொல்கிறோம். அங்கே வந்து பொதுமக்கள் சொன்ன விஷயங்களை தான் நான் இங்கே பேசுகிறேன். ஏன் சதின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுமக்கள் சொன்ன விஷயங்கள். நீங்கள் ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டீங்க, அது நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. ஆனா அதற்குள்ள நீங்க நிறைய பேர் உங்களுடைய விசாரணை கமிஷன் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு. அவங்க வந்து நாளைக்கு உங்களை கூட சம்மன் பண்ணுவாங்க சதின்னு சொன்னதுனால. என்ன பிரயோஜனம் சார்? தூத்துக்குடியிலயும் நாகராஜ் வந்து கமிஷன் ஒரு நிமிஷம் நாகராஜ் சொல்றேன் எல்லா தூத்துக்குடியில ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க, என்னாச்சுன்னு தெரியல. இன்னும்
ஒரு இன்ஸ்டன்ட் விசாரணை கமிஷன் வாரக்கணக்கில் மாத கணக்கில் ஆகும். நீங்க விசாரணை கமிஷனை பார்த்தது இல்லையா? தூத்துக்குடி விசாரணை கமிஷன் எவ்வளவு மாதங்கள் ஆச்சு? அதுதான் இது வந்து அதுதாங்க கமிஷனுக்கு வக்கீல் உண்டு. உங்களுக்கு கூட சம்மன் பண்ணாங்க. குழு வந்தது இல்ல சார், உண்மை அறியும் குழு தன்னார்வலமாக வர்றது. அதுக்கு எந்த லீகல் வெயிட்டேஜும் கிடையாது சார். டெல்லியில இருந்து மிஸ்டர் குணா டெல்லியில இருந்து வந்த குழுவுல அந்த குழுவோட கோஆர்டினேட்டரா நானும் கூட போயிருந்தேன். அங்கிருந்து மக்கள் பேசிய அந்த பேச்சுக்கள் சார், அந்த 5 வீடுகளுக்கு சென்றோம். நானும் மரியாதைக்குரிய ஒருத்தருடைய பேட்டியை நாங்களும் ஒளிபரப்பணும். அதுல ஒருத்தர் வந்து சதி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பாதிக்கப்பட்டவருடைய மிஸ்டர் குணா என்ன பேச சாட்சி ஒருத்தர் உங்க கமிட்டி முன்னாடி பார்த்தது ஆவணம் கூட பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு மிஸ்டர் குணா நான் பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்கு நானும் ஏக்நாத் சிண்டேவுடைய மகனும் டிடிபியை சேர்ந்த மகாஸ்குமாரன் சென்று எடுத்த பேட்டியை நான் என்னோட இதுலயே போட்டிருக்கேன். என்னோட பதிவு எந்த இடத்துலையும் அவங்க திமுகவை பாராட்டி பேசல. திமுகவை குறைத்துத்தான் பேசினார்கள், குறைகளை சொன்னார்கள். எந்த இடத்திலும் விஜயை தாக்கி பேசல, விஜய் மீது அவர்கள் குறை சொல்லல. தயவு செய்து நீங்க அதை புரிஞ்சுக்குங்க. அங்கு பங்கெடுத்தவர்கள், அந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களாக வந்தவர்கள், நீங்க சொல்ற உங்க பாசையில தற்கூரி என்று சொல்கின்ற உங்களுடைய திமுக பணியில சொல்ல போனா யாரும் திமுகவை பாராட்டி பேசல, திமுக ஏற்பாட்டை பாராட்டி சொல்லல, குறை சொன்னார்கள். விஜய் மீது குற்றம் சொல்லவில்லை. அவர்கள் காவல்துறையை நம்பி வந்திருக்கிறார்கள். தயவு செய்து அவர்கள் காவல்துறை மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறார்கள். மிஸ்டர் ஆராஜ், இதுக்கு திமுக என்ன சம்பந்தம்? நான் சொல்ற முடிக்கிறேன். திமுக அரசு, திமுக அரசுன்னு சொல்றேன் நான். இல்ல காவல்துறை அதிகாரிகள் சொல்றேன். மிஸ்டர் நாகராஜன் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னது அனுமதி வாங்க அனுமதிங்க. தயவு செய்து பேச அனுமதிங்க. நான் முழுசா பேசி முடிச்சிடுறேன். நீங்க கேள்வி கேளுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. பாருங்க, தாவேகா தரப்புல மிக தெளிவாக லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியில் ஏறக்குறைய 1.5 லட்சம் சதுர மீட்டர் உள்ள ஏரியால 60,000 பேர் நிற்க முடியும், அனுமதி கொடுங்கள் கேட்ட பொழுது அதை விட்டு இந்த முட்டுச்சந்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் முதல்ல இருக்கு. அங்க நாங்க ஆய்வு செய்த போது கேட்ட மக்கள் எல்லாரும் சொன்ன மக்கள் எல்லாரும் முட்டு சந்துனா என்னன்னு சொல்லுங்க. அது 2 பக்கமும் வண்டி போற ஒரு நெடுஞ்சாலை. நீங்க அத முட்டு சாலைகள் ஒரு முட்டு சந்துனா என்ன சொல்றீங்க? நெடுஞ்சாலைனா என்னன்னு சொல்லுங்க. நெடுஞ்சாலையில முட்டு சந்து இருக்க முடியுமா? சார், கிளைச்சாலைகள் சொல்ற சார், கிளைச்சாலைகள் இருபுறமும் கிளை போற வழிகள் முட்டு சந்துனா அடைக்கப்பட்டது. பாருங்க, தயவு செய்து கேளுங்க, நான் முடிச்சிடுறேன். ஏன் முட்டு சந்துறங்க? நான் விளக்கம் தான் கேக்குறேன், உங்களை முடிக்க சொல்லல. போற 2 பக்கம் போற வீதிகள் கயிறு கட்டி அடைக்கப்பட்டது. மக்கள் வெளியேற வாய்ப்பு கொடுக்கல. அந்த கூட்ட நெருக்க ஏற்பட்டா கூட செயல் இருக்கிற சந்தில போகணும் இல்ல, போறதுக்கு வழியே இல்ல. இந்த பக்கம் முடக்கப்பட்டது, அந்த பக்கம் கூட்டத்தில் முடக்கப்பட்டது, சைடுல வெளியேறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அடைக்கப்பட்டது. இது அங்க நான் கேட்டது சொல்றேன் நான். அது மட்டும் இல்ல, கத்தி கொண்டு உடைகள் கிழிக்கப்பட்டன. ஒரு நிமிஷம் சார். செருப்பு வீசப்பட்டது. சார், கத்தி குத்துறது போய் இதுவரை யாரும் ஒரு ஆதாரத்தை கூட கொடுக்கல. பொழுது செருப்பு வீசப்பட்டது. 110 பேர் மக்கள் சொன்னது. மனம் போன போக்கு பேசாதீங்க. நீங்க பொறுப்பான ஒரு அரசியல் கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன். மனமோட பேக்கல பேசல. நீங்க தயவு செய்து ஒரு ஆள் நான் என்ன கேக்குறேன், நான் வந்து ஒரு நிமிஷம் உங்களால போய் கலந்து கொண்டத பேசுறேன். நான் சொந்தமா மனமோட பேசுறேன். 110 பேர் அட்மிட் ஆயிருந்தாங்க காயங்களோடு. அவங்கள ஒருத்தருக்கு கூட கத்தி இல்ல, ஒருவர் உடம்புல கூட கத்தி காயம் இல்லை. இல்ல, உடைகள் கிழிக்கப்பட்டன. நான் தான் சொல்றேன்ல, உடை கிழிச்சதுக்கு கத்தி குத்துக்கு வித்தியாசம் இல்லையா சார்? கத்தி குத்துனா வந்து உடை மட்டும் தான் கிழியுமா? கத்தி எங்க இருந்து குத்துறது? அந்த கும்பல்ல உடைகள் கிழிக்கப்பட்டன. பொறுப்பா பேசுங்க, நிதானமா பேசுங்க. நீங்க பேசுற எல்லா சொல்லுக்கும் நீங்க பொறுப்பேற்கணும். நாளைக்கு அருணா ஜெகதீசன் கமிஷன் உங்களை அழைப்பாங்க. உங்களை விட பொறுப்பா நிதானமா பேசுறேன். இல்ல சார், கத்தி குத்துன்னு சொல்றது அவதூறு. உங்கள்ட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? இதுவரையும் சார், ஒரு நிமிஷம், உங்களை விட பொறுப்பா நிதானமா பேசுங்க. ஆயிரக்கணக்கான வீடியோ சோஷியல் மீடியால வந்திருக்கு. தவறா பேச கூடாது. இல்ல, நான் தப்பா பேசல. நான் உங்களை கேட்கிறது, ஆயிரக்கணக்கான வீடியோ சோஷியல் மீடியால இருக்கு. நான் சொல்ற எல்லா தொலைக்காட்சியிலும் நேரலை செய்திருக்காங்க. நான் என்ன கேக்குறேன் சார், விஜய் வாகனத்துடைய அவருடைய பரப்புரை வாகனத்தினுடைய 4 புறமும் ஹைடெக் கேமரா இருக்கு. இதுவரையிலும் விஜய் கட்சியோ அல்லது பிஜேபி, அவரை சப்போர்ட் பண்ற பிஜேபியோ கத்தி குத்துக்கு ஆதாரமா ஒரு 5 செகண்ட் கிளிப் காட்டியிருக்காங்களா? 10 செகண்ட் வீடியோ கொடுத்திருக்கீங்களா? ஒரு போட்டோ கொடுத்திருக்கீங்களா? நான் திரும்ப ஐ ரிப்பீட் பாதிக்கப்பட்ட மக்கள், தங்கள் உறவுகளை இழந்த மக்கள் சொன்ன கருத்தை நான் பதிவு செய்கிறேன்.
இது நீதிமன்றத்தின் காதுக்கு சென்றதா என்று தெரியாது. நீதிமன்றத்துக்கு போயிருக்கு சார். ஒண்ணு சார், நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். இதை ஒட்டுதான் தீர்ப்பு இருக்கும். நீதிமன்ற நாகராஜ் ஒரு நிமிஷம் வைத்துக் கொண்டு நீங்கள் சட்டத்தை உள்நோக்கம் கற்பிக்காதீங்க. நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்காதீங்க. விஞ்ஞான ரீதியான சதின்னு திரு சொல்றாங்க. நாகராஜ் உள்நோக்கம் கற்பிக்காதீங்க. அதாவது பேச விடுங்க சார். விஜய் ரசிகர்கள் மக்கள் சொன்ன இல்ல சார், இது திருப்பதிக்கோ நீதிமன்றத்தின் பழனிக்கோ காதுக்கு கோயிலுக்கு போனதா? போறாங்கன்னு வச்சுக்கங்க, பக்தர்கள் விபத்துல காயமாயிட்டாங்க அல்லது ஒரு பெரிய ஒரு உடல் உறுப்பையே இழக்க நேர்ந்தா கூட அவங்க வந்து கடவுளை வந்து நிந்திக்கிறது இல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, பெருசா ஒரு ஆபத்து வர்றதுக்கு இருந்தது, ஆனா எனக்கு ஒரு கையோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரசிகர்களுடைய மனநிலை ஏறத்தாழ அதே மனநிலை. அவங்க ஹீரோவை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொதுவானவர்களை பற்றி தான் பேசணும். அவங்க வந்து உயிரிழந்த குடும்பங்கள்ல விஜய் blame பண்ணல, அவர் மேல கோபம் பண்ணலன்னா அதான் ரசிக மனநிலை. ஒரு நிமிஷம், திரு வாஞ்சிநாதன் குறுக்கிட்டாங்க. ஒரே செகண்ட், திரு வாஞ்சிநாதன். இல்ல நான் இன்னும் முடிக்கலைங்க, நான் இன்னும் பேசல. இல்ல ஒரு செகண்ட், அவர் குறுக்கிட்டு இன்னும் முடிச்சிடுறேன். அவர் சொல்றாருல, இல்ல சதி கோட்பாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கத்தியில கிழிச்சாங்க, தள்ளினாங்க, பொடியை எரிஞ்சாங்க என்பது குறித்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை விஜயோட பிரச்சார வாகனத்திலிருந்து எடுத்ததை நீதிமன்றத்தில் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இன்னைக்கு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அவங்க பொதுவெளியில் ஏன் வெளியிடல? காவல்துறையிட்ட ஏன் ஒப்படைக்க மாட்டாங்க? இப்போ தூத்துக்குடி சம்பவம் போல் இந்த சம்பவம் முழுக்க முழுக்க எல்லா ஊடகங்கள் முன்னாடி நடந்துச்சு. அத்தனை தாவேக்கா தொண்டரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, அத்தனை வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் அதை காவல்துறையில் ஒப்படைக்கணும், இல்லை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்ல. அப்படி இல்லாமல் அதை பேசுறது என்ன பாயிண்ட்டுன்னு எனக்கு புரியலை. ரெண்டாவது விஷயம், நீதிமன்றம் எழுப்பியிருக்க ஒரு முக்கியமான கேள்வி நம்ம போக மாட்டோம். தாவேக்கா என்ன வகையான கட்சின்னு கேட்டிருக்காங்க. தாவேக்கா என்ன வகையான கட்சின்ற விவாதத்தை நம்ம பேசணும். தாவேக்கா விஜய் என்ன வகையான ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறார், ஒரு விஜய் வழி நடத்துகிறார். அதான் தமிழ். அது ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய விஷயம். பேச நாகராஜ் நான் தொடரலாமா? தொடருங்க. நான் தொடரலாமா? பேசுங்க சார், பேசுங்க. ராஜு ஒரு நிமிஷம். ராஜு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பேசவே இல்ல. இல்ல அவரு பொதுவாகவே எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவெளியில வந்து சொல்றாரு, என்ன கேக்குறாங்கன்னா மருத்துவமனை கேட்டது அவங்க. ராஜீவ் நான் முடிச்சிடுறேன். ராஜீவ் காந்தி நான் முடிச்சிடுறேன். நீங்க கடைசியா பேசுங்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள ஒரு சந்தேகம் கேட்கறதாங்க, அருகிலேயே மருத்துவமனை இருந்தது, அதை விட்டு ஏறக்குறைய 25 நிமிஷம் பயணம் செய்து அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது கொஸ்டின். மூன்றாவது அவங்க கேட்கறது, கள்ளக்குறிச்சியில் 68 பேர் மரணம் அடைந்தார்கள், முதலமைச்சர் எட்டி கூட பார்க்கல, 2 நாளைக்கு அவர் எந்த அறிக்கையும் கூட கொடுக்கல, ஆனால் இரவோடு இரவாக அங்கே வந்து இறந்தவர்கள் மீது மலரஞ்சலி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இரவோடு இரவாக அத்தனை அவசரமாக செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் மக்களுக்கு இது திட்டமிட்டத ஒரு செயலாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது. நான் சொல்றது, அங்க மக்கள்கிட்ட 8 பேர் எம்பிக்களோட சென்று அவர் சொன்னதை அப்சர்வேஷனா நான் இங்க வைக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்க பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்க மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் சந்திக்க வேண்டும் என்று அனுமதி கேட்ட பொழுது முதல் நாள் அனுமதிக்க ஒத்துக்கொண்டவர்கள் அன்னைக்கு காலையில இருந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த உண்மை அறியும் குழு முன்பாக ராஜ்யசபா வைஸ் சேர்மனோ அல்லது மக்கள் பிரதிநிதிகள் லோக்சபா மக்களுடைய பார்லிமெண்டரி கமிட்டி, பிஜேபி அனுப்புற கமிட்டி வந்து பார்லிமெண்டரி கமிட்டி அல்ல. எம்பி நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? எம்பி காங்கிரஸும் திமுகவும் மற்ற எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஹத்ராஸுக்கு போனாங்க சார் கமிட்டி உள்ள போறதுக்கு. அந்த டெல்லி பார்டர்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள அந்த மாநிலத்துக்குள்ள கூட அனுமதிக்கல. எதிர்க்கட்சிகளோட எம்பிக்கள் குழுவை அவங்கள சந்திக்கணும்னு கலெக்டருக்கோ எஸ்பிக்கோ எந்த கட்டாயமும் இல்லை. விரும்பினா சந்திக்கலாம். உண்மை அறியவர்கள் எந்த கட்டாயமும் இல்ல. பிரியன் கலவரம் செய்ய போறவங்களுக்கும் உண்மை அறியவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க புரிஞ்சுக்க முதல்ல. அதனால எதிர்க்கட்சி எம்பிக்கள் கமிட்டி போனா அவங்க கலவரம் பண்ண போறவங்க, ராகுல் காந்தி கமிட்டி போச்சுன்னா கலவரம் பண்ண போறவங்க, ஹேமமாலினி கமிட்டி வந்து உண்மை அறியறவங்களா? இதெல்லாம் என்ன பேச்சுன்னு எனக்கு தெரியல. சார் இங்க நடந்தது ராஜு ஒரு நிமிஷம். ராஜு பிரியன் கருத்தை கேட்டு வந்துடுறேன். ஒரே செகண்ட். இன்னும் அவர் பேசவே இல்லை. 40 நிமிஷம். ஒரு பாஜக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அது வந்திருக்கு. அந்த கமிட்டியோட ஸ்டேட்டஸ் தெரியாத ஒரு பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் பேசியிருந்தாருன்னா அது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. அந்த கமிட்டிக்கு வந்து பார்லிமெண்ட்ரி அப்ரூவலும் கிடையாது. அது கட்சி கமிட்டி, முழுக்க முழுக்க கட்சி கமிட்டி. இந்த 41 பிணங்கள் மேலே ஒரு கூட்டணி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற கட்சியோட டெபுட்டேஷன், டெபியூட் பண்ண ஒரு குழு அது.
இந்த பிணத்தை வச்சுக்கொண்டு ஒரு கூட்டணி அரசியல் பண்ண முடியுமான்னு நினைக்கிற பாஜகவுடைய இது நோக்கம் என்னவாக இருக்குன்னா, விஜய் வந்து எதுவுமே தப்பு பண்ணல, எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணிட்டுன்றாங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, விஜய் பக்கத்துலேயும் நிறையா தவறு இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் நிறைய குற்றங்கள் சொல்கிறாங்க. ரெண்டு பக்கமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முழுக்க 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 சதின்ற அளவுக்கு போயிட்டீங்க. உங்கள் கட்சி கமிட்டி வந்து கட்சி கமிட்டியில் 10 பேர் சொன்னாங்கன்னா அதை வச்சுட்டு நீங்கள் பொது வெளியில் எப்படி பேசலாம்? இதெல்லாம் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களா? சதின்னு சொல்கிறீங்களே நீங்கள், இந்த சதின்றது நிரூபிக்கப்பட்ட விஷயமா? இன்னொன்று எது தெரியுமா உண்மையான சதி? ஆதவ அர்ஜுனா போட்ட ட்விட்டு தான் உண்மையான சதி. அந்த ட்விட்டு தான் சதி சார். அந்த ட்விட்டில் என்ன போட்டார்? அவர் தமிழ்நாட்டில் புரட்சி பண்ணுன்னு போட்டார், ஜென்சி மாதிரி கலவரம் பண்ணுன்னு போட்டார். அது சதி இல்லையா? அது வந்து ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லையா? அதை பார்த்துட்டு அந்த சதியை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாதபடி பாஜக இருக்காங்களே. மோடி கவர்மெண்ட் எதிர்த்து இந்த மாதிரி ஒரு ட்விட்டு போட்டால் சும்மா இருப்பாங்களா பாஜக? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்த்து புரட்சி பண்ணணும்னு ஒருத்தர் ட்விட்டு போடுறாரு, பாஜக வாய மூடிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? கண்ணில் தெரியலையா? இது சதின்னு தெரியலையா? அது இதை பேச மாட்டாங்களா அவங்க? ஸோ நம்பர் 1. ஸோ நீங்கள் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான, நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், மதுரை பெஞ்சில், சென்னை 3 இடத்துலையும் 3 விஷயங்கள் நடக்குது. கூட்டங்களை நெறிப்படுத்தணும், சிபிஐ விசாரணை கோரணும், அப்புறம் வந்து புஷி ஆனந்துக்கு நிர்மல்குமாருக்கு ஜாமீன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள். ஸோ பல விஷயங்கள் இதில் வரும்பொழுது அந்த மதுரை பெஞ்சில் ரொம்ப தெளிவாக அந்த கோர்ட்டி சொன்ன மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அரசியல் பண்ணாதீங்க, இந்த மேடையில் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. கோர்ட் அரசியல் மேடையில் இங்கே உங்கள் அரசியல் பிரச்சாரத்தை இங்கே பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இன்னும் சென்னை பெஞ்சில் வந்து அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு, ஆதவ் போட்ட விஷயத்துக்கு வந்து ஆதவ் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கலன்னு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. இந்த இடத்துல ஆதவ் மேலே வந்து இந்த இந்த ட்விட்டுக்காக மட்டும் இல்லை சார், ஆதவ் மேலே வந்து முதலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். அந்த கரூர் கோர்ட்டில் அந்த 41 இறந்த விஷயத்திலேயே ஆதவ் பேரில் வந்து இப்போது 3 பேர் போட்டாங்க இல்லையா, முதல்ல மதியழகன், புஷி ஆனந்த், அதில் வந்து ஆதவ் பேரை சேர்த்துட்டு அண்ட் அதர்ஸ் விஜயகாந்த் பேரையும் சேர்த்துருக்கணும். அதில் அதுவும் விட்டுட்டாங்க. இப்போ ஆதவ் கூடயே இருக்கார். சரி, விஜயகாந்தாவது அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வழக்கு போடுறதோ இந்த கவர்மெண்ட் பொலிட்டிக்கலாக கூட ஒரு பார்வை பார்க்கலாம். பட் ஆதவ் மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவர் அந்த வண்டியிலேயே இருந்தார், அவர் கலவரம் நடக்கிறத பார்க்குறாரு, இது இறந்து போகிறத பார்க்குறாரு, மக்கள் இறந்து போகிறத பார்க்குறாரு, மயக்கம் அடைகிறத பார்க்குறாரு. அவர் பொறுப்பு இல்லையா அதுக்கு? அவரும் ஒன்றாவது ஆர்கனைசர் தானே, அவர் பேரில் ஏன் வழக்கு போடல? ரெண்டாவது சார், அது நிர்மலா, அது புஷி ஆனந்தா இருக்கட்டும், அல்லது வந்து ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், அல்லது நிர்மல்குமாராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அந்த சீனில் அன்றைக்கி இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமாக மாறும், வழக்காக வரும்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், போலீஸ்க்கும் தெரியும். அந்த நிமிஷத்துலேருந்து இவர்கள் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பது இன்டெலிஜென்ஸ், தமிழ்நாடோட இன்டெலிஜென்ஸ் போலீஸ் ஃபாலோ பண்ணாதா? அவங்க மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? ஏன்னா இது எந்த இடத்துல கொண்டு போய் முடியும் அவங்களுக்கு தெரியாதா? வெளிப்படையாக தானே சார் போகிறாங்க. இதில் என்ன அதான் சொல்கிறேன். ஏன் அப்படி எப்படி தலைமுறை வானாங்க? புஷி ஆனந்தும் எப்படி தலைமுறை வானார்? இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா எப்படி போனார்? யாருக்கு தெரிஞ்சு போனார்? தனி ஜெட்டில் போகிறாரு. அப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியாதா? இப்படி ஒரு ட்விட்டை போட்டு அவர் போகிறாரு, நம்ம விட்டுட்டு இருக்கோமே, தமிழ்நாடு போலீஸ் தெரியாதா? ஏன் அவங்கள ஃபாலோ பண்ணல? அவங்க இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு? புஷி ஆனந்த் எங்கே போகிறாரு தெரியாதா? அல்லது அதுக்கப்புறம் வந்து நிர்மல்குமார் எங்கே போகிறாரு தெரியாதா? சார், ஒரு கலாட்டா நடந்த பிறகு அதில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அவங்களுடைய மூவ்மெண்ட் எங்கே போகும், இந்த விஷயங்கள் எங்கே போய் அல்டிமேட்டாக எங்கே போய் முடியும் தெரியாது தமிழ்நாடு போலீஸ்க்கு. அப்போ நீங்கள் சும்மா இருந்தீங்க. இப்போ வாகனத்தை ஏன் பறிமுதல் பண்ணலன்னு கேட்குறாருல்ல ஜட்ஜு, அதையே நீங்கள் பண்ணலை? அந்த வாகனத்தை நீங்கள் அன்றைக்கே பறிமுதல் பண்ணிருக்க வேண்டியது தானே? ஏதோ ஒரு இடத்துல வந்து லூஸ் எண்ட் இருக்குது சார். இந்த என்டையர் மேட்டர்லையும் ஏதோ ஒரு தயக்கம், எங்கேயோ ஒரு இடத்துல போலீஸ் காவல்துறை வட்டாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆதவ அர்ஜுனா மேலே கைவி கூடாதுன்னு பயப்படுறீங்களா? அவர் என்ன வேணால் ட்விட் போடுவார், புரட்சியை தூண்டுவார். அவர் வந்து அந்த திட்டமிட்டபடி அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணலை, ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க, ஒழுங்காக ஏற்பாடு பண்ணலை, நிபந்தனைகளை கடைபிடிக்கணும்னு நீதிபதி சொல்கிறார், இன்றைக்கி சொல்லியிருக்கார். ஒருங்கிணைப்பாளர்கள் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்கிறார், ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கருணை காட்ட முடியாதுன்னு சொல்கிறார் இன்றைக்கி. இப்படிலாம் சொல்லியிருக்கும்போது போலீஸ், காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை ஏன் வந்து இவங்களை மானிட்டர் பண்ணல? ஏன் புஷியை மானிட்டர் பண்ணல? ஏன் வந்து நிர்மல்குமாரை மானிட்டர் பண்ணல? ஆதவ அர்ஜுனா மானிட்டர் பண்ணல? தமிழ்நாடு போலீஸ் நினச்சா இவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணி அவங்கள தனி ஜெட்டில் போகிற அளவுக்கு விட்டு வச்சுருப்பாங்க. ஆதவ அர்ஜுனாவை ஒரு புரட்சியை தூண்டுற அளவுக்கு நீங்கள் ட்விட்டர் போட்டு போகிறீங்க. அந்த கலவரத்துக்கு நீங்கள் காரணமாக, அந்த மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கீங்க. அப்போ தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிச்சு? சரி, நாகராஜ் இன்னொன்று சொல்கிறாரு, இறந்த குடும்பங்கள் அவங்கள போய் விசாரிக்கிற நேரத்தில், துக்கம் விசாரிக்கிறப்ப அவர்களுக்கு யாருக்கும் விஜய் மீது வருத்தம் இல்லை, கோபம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. அது உண்மையாக கூட இருக்கலாம், ரசிகர்களுடைய மனோநிலை, அது வந்து ஃபேக்டாக கூட இருக்கலாம். அது வந்து இல்லைன்னு நம்ம ஃபேஸ் வேல்யூக்கு நிராகரிக்க தேவையில்லை. அதே நேரத்தில் நீதிமன்றம் வந்து சில கேள்விகளை எழுப்பியது. இது என்ன மாதிரியான தலைமை பண்பு, நீங்கள் என்ன மாதிரி கட்சி நடத்துறீங்க, இது என்ன மாதிரியான மனநிலையை வெளிப்படுத்துது அப்படின்னு நீதியரசர் செந்தில்குமார் சில ஆதங்கங்களை வெளிப்படுத்துறாரு. இந்த ரெண்டையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சார்,
ஜப்பானில் ஒரு யாரோ ஒரு நிமிஷம் ஆஞ்சநேயன் பாருங்க. ஜப்பானில் ஒரு சாமியார் இருந்தார். அவர் வந்து நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்னு சீடர்களுக்கெல்லாம் சொல்லிட்டார். போய் தற்கொலை பண்ணிட்டாங்க ஒரு நாள் சீடர்கள்லாம். பல பேர் ஒரு பெரிய செய்தியாக வந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி. இது வந்து ஒரு கல்ட்டு மாதிரி அவங்க டெவலப் பண்ணுறாங்க சார். அதாவது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டத்தை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அது ஒரு அர்த்தம் உண்டு. உங்கள் ரசிகர்கள் வெறித்தனமாக வராங்க, உங்களை பார்க்குறாங்க. அது வந்து அன்றைக்கி அவரை பார்க்க வந்த கூட்டம், அவரை கேட்க வந்த கூட்டமாக இருந்தால் அது 1 கிலோமீட்டர் தள்ளியே நின்றுருப்பாங்க. பார்க்க வந்த கூட்டம் தான். நீங்கள் என்றைக்கு கேட்க வந்த கூட்டத்தை நீங்கள் தயார் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு தலைமை பண்பே உருவாகும். ஆக்சுவலாக அது வரையும் உருவாகாது. அன்றைக்கி நீங்கள் 41 உயிர்கள் அங்கே இறந்து போன தெரிஞ்ச பிறகு கூட நீங்கள் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை மனிதாபிமானமே இல்லையா? ஆக்சுவலாக ஒரு மனிதாபிமானம் இருக்கிற தலைவர் என்ன பண்ணுவார்? என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லப்பா, எங்கள் ஆட்களை இறந்து போயிட்டாங்க, என் கூட்டத்தை பார்க்க வந்தால் என்னை பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு திருப்பி நீங்கள் போயிருப்பீங்களா இல்லையா? அந்த கூட்டம் விளக்கம் சொல்லியிருக்காரு. நான் கொஞ்சம் சூழல்லாம் சரியான பிறகு நான் போவேன், உங்களோட தான் இருப்பேன், உங்க அந்த பயணம் இன்னும் வலுவா தொடரும்னு சொல்றாரு. சார் இறந்து போன அன்னைக்கு வரதுக்கு பதிலாக 10ஆம் நாள் அன்னைக்கு வந்தால் என்ன சார் பிரயோஜனம் இருக்கு? அன்னைக்கு நீங்கள் அவங்க கூட இருக்கீங்களா தான் பிரச்சனை. ஒரு தலைவர் அப்படி தான் சார் இருக்க முடியும். தலைவர்ன்றவர் வந்து அவர் வாட்டுக்கு அவர் நினைச்ச நேரத்துக்கு போக முடியுமா? அந்த கூட்டம் வந்து விஜய் பேரில் குற்றம் சாட்ட மாட்டேன்றாங்க, கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து அவங்க விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க. அந்த ரசிகர் மனோபாவம் அது நமக்கு புரியுது. அவங்க நேரம் போய் காத்திருந்தவங்க ரசிகர் மனோபாவம் அதே மைண்ட் செட்லோட கூட இருக்கலாம். அவங்க ரசிகர் மைண்ட் செட்டில் இருக்காங்க. அந்த தலைவரை நம்ம குறை சொல்ல வேண்டாம்னு கூட நினைக்கலாம் சார். அது ஒரு பக்கம் இருக்கலாம். பட் எல்லாமே இப்போ நாகராஜ் சொல்றாருல, பல குற்றச்சாட்டுகளை சொல்றாருல, எல்லாமே ஒரு நபர் கமிஷன் ஒன்று இருக்கு. இவர் என்ன பண்றாங்க அந்த கமிஷன் கேட்குறாரு சார். அந்த கமிஷன் வந்து விசாரணை ஆரம்பித்து சீக்கிரம் முடிக்கணுன்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு சார். ஏன்னா கடந்த காலங்களில் அந்த கமிஷன்லாம் பல தடவை டிலே ஆகிருக்கு, அறிக்கைகள் மேலே நடவடிக்கை எடுக்காதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இந்த விஷயத்தில் குயிக்காக எடுக்கணுன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்மளுடைய பாயிண்ட் அதுவாக தான் இருக்குது. அதனால் இந்த விஜய் போட்ட ட்விட் இருக்குல்ல, ஒரு வீடியோ என்ன சொல்கிறாரு? நான் வந்து உண்மை மக்களுக்கு தெரியும், உண்மை எனக்கு தெரியுன்றாரு. உண்மை உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும்னா போய் சொல்லுங்கள், வதந்தியெல்லாம் போய் சொல்லாதீங்க. இப்போ பேசுகிற எல்லாருமே வந்து எக்ஸப்ட் விஜய் அல்லது ஆதவ அர்ஜுனா போன்றவர்களை தவிர இந்த நேரடியாக பார்த்தவங்க இருக்காங்கல்ல, அந்த பஸ்லேருந்து மேலேருந்து பார்க்குறாங்க, இறந்து போகிறதெல்லாம் தெரியுது. அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்காமல் இந்த விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகாது ஆக்சுவலாக வந்து. அதனால் இவங்களெல்லாம் வழக்கில் நினைத்து சட்டத்தின் முன்னாடி அவங்க நிறுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசோட கடமை. ஓகே. திரு ராஜீவ்காந்தி இவர் நாகராஜன் பேசுகிற போது சொன்னார், ஒரு குழு வந்துச்சு, பரவாயில்ல இந்த குழு வந்திருக்கு, ஒரு விஜயோட கூட்டணிக்கான ஒரு குழுவை பேசியிருக்கீங்க, நீங்கள் அரசியலை செய்யுங்க. ஆனால் அவர் தொடர்ச்சியாக இங்கே சமூக ஊடகங்களில் தாவேக்காங்கிற ஒரு கும்பல் பரப்புகிற செய்தியவே இங்கே கொண்டாந்து இங்கே வைக்காரு. கேட்டால் மக்கள் சொன்னார். வேலுச்சாமிபுரத்தை தாவேக்கா கேட்டாங்களா இல்லையா? ஒன்று, அவர்கள் கடிதம் மூலியமாக கேட்டிருக்கார்கள். 2வது 10,000 பேர் தான் வருவாங்க, இந்த இடத்த கொடுங்கண்டாங்க. அந்த இடம் என்ன இடத்துக்கு டிஸ்பியூட்டை ஏற்க நீதிமன்றத்தை தெளிவுபடுத்தியாச்சு. அவர் சொன்னார் அது கயிறு கட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளில் எந்த இடத்துலையும் எங்களுடைய கழகத் தலைவர் எங்களை ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்க விட மாட்டார். வச்சாங்கன்னா உடனடியாக கூப்பிட்டு எடுங்கம்பாங்க. நீங்கள் இரு பக்கமும் ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு அடைச்சது தாவேக்கா. அதை பற்றி இவங்க கேள்வியே எழுப்பல. நீதிமன்ற உத்தரவை மீறி அனுமதி பெறாத ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுட்டீங்க, வச்சது. இன்னொன்று பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுங்க, அந்த மருத்துவமனைக்கு போகாமல் 25 நிமிஷம் இல்லை, ஒரு 8 நிமிடங்களே அரசு மருத்துவமனைக்கு போக முடியும். போயிருக்காங்க. பல உயிர்களை ஆம்புலன்ஸும் அங்கிருந்த கூடிய பொதுமக்களும் காவல்துறை உதவியோடு அங்கிருந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் காப்பாற்றிருக்காங்க, மருத்துவர்கள் காப்பாற்றிருக்காங்க. அவர் சொன்ன மருத்துவமனை அக்ஷயா மருத்துவமனை. அந்த அக்ஷயா மருத்துவமனையில் எமர்ஜென்சி பெட்டு மொத்தமே 5 பெட்டு தான் இருக்குது. அந்த 5 பெட்லையுமே முதல் மயக்கம் அடைஞ்சவங்க அங்கே தான் சேர்க்கப்பட்டிருக்காங்க, காயம் பெற்றவங்க உயிர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அந்த 5 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 5 பேருக்கு தமிழ்நாடு அரசு 1 லட்சம் ரூபா உதவித்தொகையும் கொடுத்துருக்கு. இது கூட தெரியாமல் ஒரு தற்கொலைத்தனமான வாதத்தை, ஒரு அவதூறை கொண்டாந்து மேலே வைக்கிறாரு. கேட்டால் கள்ளக்குறிச்சி ஒப்புறாரு. கள்ளக்குறிச்சிக்கு போகாத நீங்கள் எப்படி வர முடிச்சுன்னு. கள்ளக்குறிச்சிக்கு அன்றே மாண்புமிகு துணை முதலமைச்சர் நேரடியாக போனார், போய் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நின்றார். தவறு செய்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அன்று முதலமைச்சர் போகாததுக்கு உடல்நிலை காரணம் என்று அன்றே காரணம் சொல்லப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக அந்த அரசு அதில் கவனம் செலுத்திச்சு. நீதிமன்றமும் எங்கள் கேள்வி கேட்ட பின்பு நீதிமன்றத்துக்கு உரிய பதிலை சொன்னோம். நாங்கள் எந்த இடத்துலையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைதியாக்கலை. அது ஆமாம் எங்கள் பொறுப்பு தான் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அன்னைக்கு அதுலேருந்து பாடு கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு ஒரு கும்பல் செஞ்ச ஒரு அசம்பாவிதத்தை ஒட்டுமொத்தமாக எங்கள் முதலமைச்சர் மீது போடுவதற்கு பாஜக தன்னுடைய கூலி ஆளுக்களாக வளர்க்கப்படுகிற ஒரு மாற்று கட்சியை பயன்படுத்த பார்க்குது. அதைத்தான் வந்த பாராளுமன்ற குழுக்களையும் இன்னைக்கு பொய்ய அவதூற அள்ளி வீசியிருக்காங்க. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. திரு கோட்டி, உங்கள் நிறைவு பார்வை.
சார் ஒரு விஷயம், 2 பேர் கருத்து வச்சாங்க. ஐயா நாகராஜ் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு முட்டு சந்துன்ற மாதிரி, நான் அந்த தெருக்கு போனதுனால சொல்கிறேன். வேலுசாமிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த சின்ன தெருவில் நீங்கள் சொல்கிற மாதிரி 15,000 பேரை கூட்டம் போட்டார். இது காட்சியில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன சந்தில் 15,000 பேர் வர முடியுமான்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த இடத்த 23ஆம் தேதி அப்பீல் பண்ணி 27ஆம் தேதி எங்களுக்கு கொடுங்க, கரூருக்கு அப்புறமா டிசம்பரில் தான் போக வேண்டியது, அதை முன்கூட்டி கேட்டு வாங்கினாங்க. இப்போ இதுக்கெல்லாம் அவங்க விளக்கம் தரணும். இன்னொன்று, மணிகண்டன் சார் சொன்னதை வச்சு நான் பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வர்றது வந்து தொண்டர்கள். ஒரு தலைமை பண்புனா என்னன்னா, ஒரு தொண்டனை வந்து அப்பா நில்லு, மரத்தில் ஏறாதனா ஏறக்கூடாது. இது வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் வந்து மரத்தில் ஏறவும் ஒரு கொடி பிடிச்ச மாதிரி இருப்பார். நீ இறங்கினா தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மவர் என்ன பிரச்சனை தருவீங்களோ எனக்கு ஒரு நாளும் பயமாக இருக்குது, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிற அரசியல் பண்ணணும்னு ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் திண்டுக்கல்லில் போகும்போது ஒருத்தர் மதுவாக இருந்துட்டு ஆடிக்கிட்டு வண்டி முன்னாடி நிற்கிறாரு, எல்லாரையும் தொந்தரவு பண்ணுறாரு. எப்பா அவர் உனக்கு உடம்புக்குள்ளே போயிருக்கிறது வந்து பண்ணுது, அவரை வழி விடுங்க, அவர் எடுத்துகிட்டு போய் அமைதி பண்ணிவிட்டு நம்ம ஆளுங்க யாரும் அந்த கடைக்கு போகாதீங்கப்பா. அதாவது ஒரு உண்மையை ஒத்துக்குன்னு அதை சரி செய்யணுன்ற அந்த பக்குவம் தான் தலைமை பண்பு. அந்த இடத்துல இருந்து போயிட்டு யாருமே அதை பற்றி எதுவுமே பண்ணாமல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமூக வலைத்தளையில் ஜட்ஜி அப்படி, பத்திரிகையாளர் இப்படி, இவர் கேள்வி கேட்டால் இவர் அப்படின்ற அந்த ஒரு துணியில் தான் இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கும் வந்து தாவேக்கவினர் வந்து ஒரு கட்சிக்காரர்களாக மாறலை, அவங்க அரசியல்வாதிகளாக இன்னும் வரல. அவங்க வந்து ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறாங்க. கூட வந்து பரத சக்கரவர்த்தி ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தார் முன்னாடி. என்னென்னா, ஒரு வாகனத்தில் ஒருத்தர் மது அருந்திட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாருன்னா பில்லியன் ரைடர் போனால் அவங்க மீது கூட வழக்கு பதிவு பண்ணலான்னு. அப்போ இவ்வளோ ஆர்டரும் இருந்து நீதியரசர் என்ன கேட்குறாங்கன்னா, சட்டப்படி ஏன் வழக்கு பதிவு பண்ணல, சட்டப்படி ஏன் கைது நடவடிக்கை தாமதம், மக்களோட உயிருக்கு யார் பொறுப்பு, இது மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு மக்களை சார்ந்த கேள்வி தான் கேட்குறாங்க. அதனால் நீதிமன்றத்துக்கு யாரும் வந்துட்டு இவங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறதுன்றது அது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. ஓகே, திரு வாஞ்சிநாதன், இதில் ஒரு கோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷன் அப்படின்னா கூட ஒரு என்ன மாதிரியான கட்சி, இது என்ன மாதிரியான தலைமை பண்பு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது கோர்ட்டோட இந்த கேஸோட ஆம்பிட்டுக்கு உட்பட்டதா அல்லது பறந்து பேச வேண்டிய ஒன்றில் எஸ்ஓபி ரிலேட்டடான ஒரு கேஸ்ன்றதுனால அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் வந்ததான்னு தெரியல. அவரை குறை காண்றதுக்கு ரசிகர்கள் தயாராக இல்லை, நாங்கள் பார்த்த இடத்துல விக்டிம்ஸே அந்த மனநிலை இல்லை அப்படின்னு நாகராஜ் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா என்ன மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வருது? இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இதுதான் இன்னைக்கு விவாதிக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை. தாவேகா என்ன வகையான கட்சி, என்ன வகையான தொண்டர்களை அப்படி உருவாக்குது அப்படின்றது தான். இப்போ அடிப்படையில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. அந்த அரசியல் கட்சியிலேருந்து தாவேகா தொண்டர்கள் எந்த வகையில் மாறுபட்டு இருக்கிறாங்க, அது முதல்ல இந்த நடந்த விஷயம். தமிழ் சமூகத்தில் பெருமைப்படத்தக்க பல்வேறு விஷயங்கள் இருக்குது, பல்வேறு போராட்டங்கள், ஸ்டெர்லைட்லேருந்து ஜல்லிக்கட்டு வரை நமது உரிமையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்படியெல்லாம் இருக்குது. அதே தமிழ் சமூகத்தில் இப்படி ஒரு குரூப்பு, எந்த ஒழுங்கும் கட்டுப்படாத ஒரு லும்போன் கூட்டம் போல் ஒரு குரூப்பு அங்கே உருவாகியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கூட்டத்துக்குள்ளே போன பல பெண்கள் வெளியில் சொல்ல முடியாமல் சொல்கிறாங்க, அங்கே பாதுகாப்பு கிடையாது. அப்படியான ஸ்டெர்லைட், இப்போ ஜல்லிக்கட்டில் எல்லாரும் அந்த போராட்டத்தில் இருந்தோம், ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது. இதை விட பல லட்சம் பேர் கூட்டினாங்க, எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. ஆனால் இந்த கூட்டத்தில் ஏன் இப்படி நடக்குது, அதில் வர்ற இளைஞர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க? விட்டில் பூச்சி போல் சாவுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளக்கூடிய, இப்போ நீங்களோ நானோ ஒரு நீதிபதி வீட்லேயோ ஒரு ஐஏஎஸ் வீட்டில் யாராவது அப்படி போவோமா? இறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் யார்? மேல் சாதியை சேர்ந்தவர்களா? ஐயர் அங்கையங்காரங்க செத்துருக்காங்களா? பணக்கார வீட்டு பிள்ளைகள் செத்துருக்காங்களா? ஏழைகள், குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், சூத்திர பஞ்சம சாதியை சேர்ந்தவர்கள் தான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் விட்டில் பூச்சி போல விஜய் திரையில் செய்வதை நேரில் செய்வார் என்று ஒரு மூட நம்பிக்கையை வைத்து போகிறாங்க. விஜயை பார்த்தா போதுன்னு போகிறாங்க, சாகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. செத்த பிறகு அவரை குறை சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா இந்த அறியாமையில் உள்ள இந்த பிம்ப அரசியலை உண்மை என்று நம்பிக்கொண்டக்கூடிய இந்த கூட்டத்தை எப்படி திருத்துறது? இப்போ ரஜினி வராரு, விஜய் வராரு, அடுத்து சிவகார்த்திகேயன் வருவார், தனுஷ் வருவார், இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இவர்கள் நாளைக்கு இந்த விஜய் கட்சியோட இந்த கட்சியெல்லாம் கூட்டணி மாறும், இவங்களாம் மாறி மாறி பேசுவாங்க, அதுவெல்லாம் பிரச்சனை. தமிழ் சமூகத்தின் பிரச்சனையாக நான் பார்ப்பது இது தமிழ் சமூகத்துக்கு அவமானம்னு நம்ம உணரணும். இப்படி ஒரு கூட்டம் இங்கே உருவாகாமல் விட்டதுக்கு ஒரு நாயக பிம்பத்தின் பின்னால் மக்களை, இளைஞர்களை பின்னாடி போக விட்டதுக்கு எல்லாரும் கூட்டு பொறுப்புன்னு தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கும் பல்வேறு கல்வி நிகழ்ச்சிகள் கூட வேறு வேறு நிகழ்ச்சியில் சினிமா நடிகர்களையே எல்லா கட்சிகளும் முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதுலேருந்து தான் இது எல்லாமே உருவாகி வருது. இப்போ பல ஊடகங்கள் நம்ம பார்க்குறோம், ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்ல பெரிய ஊடகங்கள் கூட விஜய் காலையில் எந்திரிச்சாரு,
பாத்ரூம் போயிட்டாரு, டாய்லெட் போயிட்டாரு, குளிச்சிட்டாரு, அடுத்து சாப்பிட போகிறாரு, இட்லி 3 சாப்பிட்டாரு, வெளியே வர போகிறாரு, கேட்டுக்கு வர போகிறாரு, வண்டியில் ஏறிட்டாரு, பனையூர் வீட்டுக்கு போனார், அந்த வீட்டுக்கு போனார், இங்கே வீட்டுக்கு போனார், கிளம்பிட்டார், வரப்போகிறார். இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? விஜய்க்கு கொடுக்குற முக்கியத்துவம், விஜயை விட அந்த மாநாட்டு, மதுரை மாநாட்டுக்கு முன்னாடி 3 மடங்கு கூட்டத்தை திருமாவளவன் அவர்கள் கூட்டினார் திருச்சியில். அதுக்கு எந்த ஊடகம் அப்படி முக்கியத்துவம் கொடுத்துச்சு? சில ஊடகங்களை தவிர, நான் உங்கள் சன் நியூஸை நான் சொல்லலை. ஆனால் பல ஊடகங்கள் எந்த அரசியல் தகுதியும் இல்லாத ஒருவரை பெரிய தலைவர் போல சித்தரிக்கிறார். விஜய் என்ன செய்கிறாரு? சினிமாவில் மார்க்கெட் பண்ணுறாரு. அவர் படத்தை வச்சு மார்க்கெட் பண்ணி முழுக்க அந்த இண்டஸ்ட்ரியை கருப்பு பணத்தில் புழங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதில் அவர் என்னமோ செய்கிறாருன்னு சொல்லி அதை நம்புகிறாங்க. அவரதே போல இங்கே அரசியலே அவர் மார்க்கெட் பண்ணுறாரு. ஒரு 100-200 கோடி கொடுத்து என்னை மார்க்கெட் பண்ணி முதல்வர் ஆக்கிருங்க. அதற்கு அவர் வேலை செய்கிறாரு. இதுக்கு பின்னாடி போகிறவங்களை எப்படி திருத்துறது என்பதுதான் நாம் நடத்த வேண்டிய உரையாடல். அதை செய்யணும்னு சொல்கிறேன். ஓகே ஓகே திரு மணிகண்டன் நிறைவு பாரு. ஒன்றும் இல்லை குணா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஸ்டாலின் அவர்களையோ பார்க்க போகிற கூட்டம் அல்ல, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க வந்த கூட்டம். ஆனால் விஜய்க்கு கூடுற கூட்டம் அவரை பார்க்க வந்த கூட்டங்கிறது தான் இதில் முதல்ல அடிப்படை பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. நான் உண்மையாலுமே இந்த கரூர் ஜாலியன் வாலாபாக்கு அப்புறம் அதிமுக சார்பாகவும் பாஜக சார்பாகவும் பேசுகிற சில பேரோட பேச்சை கேட்டுட்டு நான் கொஞ்சம் வேதனைப்படுறேன். ஒய் யூ ஆர் அட்வொகேட்டிங் ஃபார் விஜய்? 42 பேர் அநியாயமாக ஜாலியன் வாலாபாக் மாதிரி இருக்கிற இடத்துல செத்து போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு அரசாங்கமும் காரணங்கிறப்ப ஏதோ விஜய் மேலே எந்த தவறுமே இல்லை, அரசாங்கம் மேலே தான் முழுக்க தவறுன்னு எதுக்கு சார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இன்னொன்று, தேச பாதுகாப்புன்னு சொல்கிற பாஜக ஒரு ஆன்டி நேஷனலாக ஒரு போராட்டத்தை தூண்டுற மாதிரி ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு நயினார் நாகேந்திரனும் எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி தலைவரோட அறிக்கை விடுற அண்ணாமலையோ அதை பற்றி இதுவரை கண்டனம் தெரிவிக்கல. இது அரசியல் கணக்கல்ல. விஜய் ஒருபோதும் அதிமுகவையும் பாஜகவையும் வெளிப்படையாக ஆதரித்து பேசுறவன் வரமாட்டார். இது அரசியல் கணக்கு பார்க்கக்கூடிய இடமும் இல்லை. நான் இன்னொன்று கேட்குறேன் சார், என்ன அப்படின்னா இவங்க சொல்றாங்க எம்பி குழுக்கு நீங்க சொன்னீங்க எந்த அதிகாரமும் இல்லைன்னு. 1 மெம்பர் கமிஷனுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அருணா ஜெகதீசன் கமிஷன் நான் சேம் சைடு கோல் போடுறேன் சார். எடப்பாடி பழனிசாமி போட்டாரு, போன அந்த இதுக்கு ரிப்போர்ட்டை கொண்டாந்து முதலமைச்சர் கொடுத்தாங்க. வாட் இஸ் தி ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்? குப்பை கொடிக்கல போச்சு. நாளைக்கு இந்த இல்ல சார், ரெண்டும் ஒண்ணு இல்ல. அது ஒரு பியூசிஎல்லோ தன்னார்வலர்களோ உண்மை அறியும் குழு அப்படின்ற பெயர்ல போய் ஒரு பார்த்துட்டு வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கொடுக்கறதுக்கும் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் சட்டப்படி ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதிபதி பேரில் போடுற ஒன்றும் இல்லை. இன்னொன்று, அந்த கமிஷன் அறிக்கையில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு அதில் இதெல்லாம் செய்ய வேண்டியது எதிர்காலத்தில் தவிர்க்கிறதுக்குன்னு சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு பல விஷயங்களில் போட்டிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாதும் அரசாங்கத்தினுடைய உரிமை. சட்டமன்றத்தில் வச்சு அதை விவாதிக்கணும். ஆனா அந்த கமிஷனே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது தப்பு. ரெண்டும் ஒண்ணு இல்ல. அதுதான் சொல்ற. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இந்த போலீஸ் அதிகாரி மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களே. இப்ப இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? அவங்க ப்ரொமோஷன்ல போய் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்கும். சிபிஐனா உங்களுக்கு பிரச்சனைங்க, விட்டுருங்க. எப்படி இது கிட்னி ராக்கெட்ல கோர்ட் மானிட்டர்ட் டெய்லி விசாரணை நடக்குதோ அந்த மாதிரி விசாரணை அரசாங்கமே போய் கேளுங்க. உங்க மேல இருக்கிற இந்த கரும்புள்ளி நீங்க போயிடும். அதுக்கே நீங்க பயப்படுறீங்க. சிபிஐக்கு பிஜேபி இருக்குது, நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். கோர்ட் மானிட்டர்ட் விசாரணை நடக்குதுன்னு கேட்டுச்சுன்னா இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிற அந்த கெட்ட பேர் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பேரும் காரணம். இந்த போலீஸுக்கு தெரியாது சார், 10,000 பேர் தான் வரான்னு எழுதி கொடுத்தா நம்ம திராவிட மாடல் போலீஸுக்கு தெரியாதா சார்? அங்கே விஜய்க்கு 10,000 பேர் வருவான், 5 லட்சம் பேர் வருவான் சார். ஆனால் அது பார்க்க வர்ற கூட்டம், ஓட்டு போடுற கூட்டம் இல்லை. ஓட்டு போடுற கூட்டம் வேற. எடப்பாடி பழனிசாமி போய் பேசுறாருன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்டவன் என்ன சொல்ல போறாரோ, இவர் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாருன்னு கேட்க வந்த கூட்டம் சார். கேட்க வந்த கூட்டத்தையும் பார்க்க வந்த கூட்டத்தையும் ஒன்னா அளவீடு பண்ண திராவிட போலீஸ் தான் அதுக்கு காரணம். நன்றி சார், நன்றி சார். போலீஸுக்கே திராவிட போலீஸ் இந்துத்துவ போலீஸ்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க? திரு ஜி கே நாகராஜ் நிறைவு பார்வை. இல்லைங்க, இப்போ நாங்கள் விஜயை எந்த வகையிலையும் பாராட்டி பேச இங்கே வரல. விஜய் அவர்கள் மீது தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறத மாற்று கருத்து இல்லை. உண்மைதான், அவர் தலைவரும் அல்ல, தலைமை பண்பும் இல்லை, இன்னும் நடிகராக தான் இருக்கார். திமுக எதிர்த்து அவர் அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லை என்பதும் உண்மைதான். நாங்கள் இங்கே சொல்ல வர்றது விஜய் நல்லவர் என்று சொல்ல, நீங்கள் நடவடிக்கை எடுங்க, கோர்ட்டே கேட்குது, நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்லுது.
எடுக்காது உங்க தவறு, எடுங்கன்னு தான் சொல்லுது. ஆனா திமுக நாங்க நல்லவர்கள், நாங்க வல்லவர்கள் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்க பாயிண்ட் அதுதான். பல கட்சிகளை ஏன் இன்னைக்கு சினிமா துறை குறித்து பேசுற நீங்க எம்ஜிஆருக்கு எதிராக முத்துவை கொண்டு வந்தது யார்? அப்ப உங்களுக்கு சினிமா இல்லையா? பராசக்தியில் வசனம் பேசிட்டு சினிமால இருந்து வந்த நீங்க தானே சினிமா வசனகர்த்தர் தானே இன்னைக்கு சினிமா நாட்டை ஆண்டு இருக்கீங்க. ஏன் நீங்க அந்த தற்கொலை கூட்டத்தை வச்சு ஆட்சிக்கு இல்லையா? இதெல்லாம் நிறைய பேச வேண்டிய. சரி, நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒன் மேன் கமிஷன் போட்டீங்க, அந்த கமிஷன் அறிக்கை வந்ததா? அதை வைத்து நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா மக்களுடைய கருத்தை ஒரு வாரத்துல அறிக்கை வராது. நாகராஜ் கேட்டுக்கொண்டு நீங்க ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு 8 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அப்ப நீங்க எப்படி அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு நீதிமன்றத்துல இரண்டு தரப்பு சார் ஒரு நிமிஷம் இல்ல சார், ஒரு ஆணையம் எப்படி செயல்படுதுன்ற அப்சர்வேஷன் வச்சு பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சம்மன் பண்ணணும். அங்க இருந்த சாட்சியங்கள் விஜய் தொடங்கி அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் நேரில் பார்த்த சாட்சியங்கள் குற்றமற்றவர்கள் எப்படி சொல்றாங்க? காவல்துறை அதிகாரிகள் சதின்னு சொன்ன ஆட்களுடைய குறுக்கு விசாரணை, இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வாக்குமூலம் வாங்கி ஆயிரக்கணக்கான ஆவணங்களை வீடியோவை பார்த்து அவங்கள குறுக்கு விசாரணை செய்து அதற்கப்புறம் அதுல எது உண்மை எது தப்புன்னு சொல்லி நடந்ததை ஃபர்ஸ்ட் கண்டறிஞ்சிட்டு என்ன காரணத்தினால இந்த ஸ்டாம்பீட் நடந்தது அப்படின்னு பட்டியலிட்டு எதிர்காலத்தில் எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கமிஷன் அமைக்கும் போதே குறைஞ்சபட்சம் 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. சரி, இது என்ன இன்ஸ்டன்ட் காப்பியா சார்? ஒரு விசாரணை கமிஷனோட அறிக்கைன்றது நாங்க குற்றமற்றவர்கள் இல்ல. அதுக்கப்புறம் திமுக தன் நிலைப்பாட்டை சொல்லட்டுங்கிற நானு. திமுக அதுக்கப்புறம் நிலைப்பாட்டை சொல்லட்டும். இப்ப நீதிபதியோட அப்சர்வேஷன் வச்சு சொல்லாதீங்கற நானு. ஒண்ணு, அப்ப அது வரலையும் சதியும் சொல்லாம இருங்க. பேசுறீங்களே, அப்ப அது வரலையும் சதின்றதையும் சொல்லாம இருங்க. திமுக கட்சியில முடிச்சிடுறேன். திமுக கட்சியில 11 அமைச்சர்கள் அண்ணா திமுக வந்திருக்காங்க. என்ன கொள்கை? அதுக்கு என்னங்க சம்பந்தம்? இந்த சப்ஜெக்ட் குள்ள நிக்கலாம். அதான் கேக்குறேங்க. விஜய் கட்சி பத்தி பிஜேபில கூட பல கட்சியில இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க, இன்னைக்கு இருக்கிற மாநில தலைவர் வேற கட்சியில இருந்து வந்தவர், முன்னாள் மாநில தலைவர் அந்த கட்சியில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவர், அதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசை காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க. என்னுடைய வாதம் சார், இது என்ன சார் ஆர்குமெண்ட் சார்? இந்த சப்ஜெக்ட் குள்ள பேசுவோம் சார். நன்றி. விஜய் குறித்து, விஜயுடைய கொள்கை குறித்தோ விஜய் குறித்து தலைமை குறித்து கொண்டு பேசுவதற்கோ திமுக அருகதை இல்லைங்கிறதா சொல்ல வரேன் நான். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க. அருகதை இருக்கான்னு ராஜீவ் காந்தி கேட்டுக்கலாம். திரு ராஜீவ் காந்தி. இல்லை பரவாயில்ல, அருகதை குறித்தெல்லாம் அண்ணன் நாகராஜன் எங்களுக்கு வகுப்படுக்க வேணானே. அதெல்லாம் எங்களுக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் எடுத்திருக்காங்க. ஆர்எஸ்எஸ் கும்பல் எங்களுக்கு வகுப்படுக்க வேணாம், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். முதல்ல இந்த அதாவது நீதிமன்றம் சொன்ன தலைமை பண்பு ஏன்னா, ஒரு குழந்தை இறந்து கிடக்குது, ஒரு டிவிகேங்கிற அந்த கும்பலுடைய ஒரு கேடர் எழுதுறாரு, இந்த குழந்தை இறந்தா என்ன, இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம், இன்னொரு தளபதியை பெற முடியுமாங்கிறான். இன்னைக்கு இப்படி சாவுகளை நியாயப்படுத்தி, ஆமாம் ஒரு படை வந்தால் சாகத்தான் செய்வாங்க, இப்படி ஒரு தற்குறித்தனமான கூட்டத்தை வளர்த்ததுனால அது ஒழுங்கு பண்ண முடியாதனால தான் நீதிமன்றம் கேட்குது. நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், அழுத அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு கண்ணீரை பார்த்து நடிக்கிறார். நாங்கள் நடிகர் அழுகாமல் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு, அவரை பார்த்து தலைவருங்கிறாங்க. இது ஒரு அரசியல் மையப்படுத்தப்படாத ஒரு ரசிய மனப்பான்மையில் கூடியிருக்கிற கூட்டத்தை ஒழுங்கு பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த கட்சி தலைவருக்கு இருக்கு. முதல்ல அதை ஒழுங்கு பண்ண நீதிமன்றம் சொல்லுது. நாங்கள் சொல்லுவது, இந்த நடந்த விபத்தை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் மீது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது, கட்சி மீது திணிக்காதீங்க. அது விபத்து, அந்த விபத்திலிருந்து எல்லோரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா அரசியல் கட்சிகளும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவான நிலைப்பாடு. ஆனால் இதை சதி போல் கொண்டு வந்து அந்த நடந்த சதி என்பதை தனிநபர் பழிவாங்கலாக இங்கே விஜயை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்தலான்னு பாஜகவும் மற்ற கட்சி நினைக்கும் போது தான் இன்னைக்கு நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷன் அது பதில் சொல்லியிருக்கு. அண்ணன் நாகராஜன் பாவம், இந்த ஆணையத்துக்கும் சட்டத்துக்கும் அவர் வித்தியாசம் தர்ற, ஆணையத்தின் அறிக்கை வராமல் கூட போகலாம், ஆணைய அறிக்கை தாமதமாக வரலாம், அதுக்கு காவல்துறை விசாரணைக்கு சம்மந்தம் இல்லைன்னு. காவல்துறை நடவடிக்கை என்பது வேறு, ஆணைய நடவடிக்கை என்பது வேறு. காவல்துறை நடவடிக்கை கைது இருக்கும், நாளைக்கு நீதிமன்றத்தில் பாட்டுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க, அதுக்கு பின்னாடி கூட ஆணையங்கள் வரலாம். ஆணையம் என்பது அரசு கற்றுக்கொள்வது. ஏன் செய்யலைங்கிறதா क्वेश्चन மிஸ்டர் ராஜீவ் காந்தி. ஏன் செய்யலைன்னு தான் கோர்ட் கேட்டிருக்கு. ஏன் செய்யலைன்னு தான் கேட்டிருக்கு. ஏன் செய்யலைன்னு தான் கேக்குறாங்க. ஏன் செய்யலைன்னு நீங்க பதில் சொல்லுங்க. நியாயபூர்வம் ஏன் செய்யலைன்னு பதில் சொல்லுங்க. அதான் கோர்ட் கேட். நீங்க ஏன் கைது செய்யல? தமிழ்நாடு क्वेश्चन அதானே, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் கைது செய்யல சொல்லுங்க. உறுதியாக கைது செய்வாங்க. ஏன் விஜய கைது செய்யலன்னு சொல்லுங்க சார். அதுக்கு நீங்க பதில் கொடுங்க. வந்து வாஷிங் மிஷினா மாத்த மாட்டோம். ஆனா உங்களை மாதிரி விஜயை புனிதமாக்கி வாஷிங் மிஷினா திராவிட முன்னேற்ற செயல்படாது, உங்களை மாதிரி ஆள் பிடிக்க வேலையை பண்ணாது. உறுதியாக தவறு செய்திருந்த அத்தனை பேர் கைது செய்யப்படுவார்கள். சரிங்களா? உங்களுக்கு பயம் சார், கைது செஞ்சா அரசியல் களம் மாறுங்கிற பயம், அதுதான் பயம் உங்களுக்கு.
விஜயை கைது பண்ணுன்றதுதான் பிஜேபியோட நிலைப்பாடா திரு நாகராஜ்? பிஜேபி வந்து விஜய் கைது செய்யப்படணும் அப்படின்னு வலியுறுத்தி போடலாமா? தைரியம் இருக்கான்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், விஜய் கைது செய்யப்பட வேண்டியவர், விஜயை கைது செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் பிஜேபி நிலைப்பாடுன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, பிரேக் நியூஸ் போட்டுருவோம். அதுதான் திராவிட மாடல் அரசியல்ங்கிற நானு. தவறு செய்து கோர்ட் சொல்லுச்சுன்னா செய்யுங்கங்கற. ஏன் வேலையை செய்யலன்னு கேக்குதுல கோர்ட். நாகராஜ், செய்யுங்கன்னு சொல்றேன். பிஜேபி திமுக அரசுக்கு தைரியம் இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்க, அது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா கைது செய்யணுமா வேணாமா? கைது செய்யணும்ன்றது பிஜேபியோட நிலைப்பாடான்னு கேக்குறேன். கைது செய்யணுமா வேண்டாமா? கைது செய்யணும்ன்றது உங்க நிலைப்பாடா இல்லையா? சார், என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ ஸ்ட்ரைட்டா நடவடிக்கை எடுக்கணும். பேசுறேன், வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்க. வளைக்காதீங்க, ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. நீங்க விஜயை கைது செய்யணும்ன்றது பிஜேபியோட நிலைப்பாடா? நடவடிக்கை எடுக்கணும் தான் கோர்ட் கேக்குது. கோர்ட் கேக்குது சார். பிஜேபி அதே கேள்வியை கேக்குதா? சார் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. காவல்துறை உங்களது, சட்டம் உங்களது, ஏன் செய்ய மாட்டேங்கிறதா என் கேள்வி. நான் என்ன கேக்குறேன், தேசிய அளவுல ஆட்சியில் இருக்கீங்க, உங்க பார்ட்டி ஸ்டாண்ட சொல்லுங்க. சிபிஐயோ சிபிஎம்மோ அவங்க ஸ்டாண்ட சொல்றாங்க, உங்க பார்ட்டி ஸ்டாண்ட் யார் கைது பண்ணணும்ன்றதா? தவறுதான் சார். சார் பிஜேபியோட ஸ்டாண்ட் திரு விஜயை கைது பண்ணணும்ன்றதா? போலீஸ் அப்சர்வேஷன் கொடுத்திருக்கீங்க. சார் நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியலையான்னு எனக்கு தெரியல. நான் தமிழ்ல எளிமையா கேக்குறேன் சார். இது எல்லாருக்கும் தெரியுது. சிபிஐ அதாவது கோர்ட் அப்சர்வேஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்கட்டும். பிஜேபியோட ஸ்டாண்ட் விஜயை கைது பண்ணணும் அல்லது கைது பண்ண கூடாது, இதுல என்ன ஸ்டாண்ட் உங்களுக்கு? சார், தவறு செய்திருப்பதாக நீங்கள் திமுக கருதினால் நடவடிக்கை ஏன் எடுக்க கூடாது அப்படிங்கறத என் கேள்வி. எடுத்து தவறு என்று நீங்கள் கருதினால் ஏன் நீங்க தவறுன்னு கருதுறீங்களா? முதல் தகவல் திமுக ரோல் இல்ல சார். போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அந்த டிஎஸ்பி எடுக்க வேண்டிய முடிவு. as a political party நீங்க அவரை அக்கவுண்டபிள் ஆக்குறீங்களா? அவர் கைது செய்யப்பட வேண்டியவர்னு பிஜேபி கருதுதா? முதலமைச்சர் முடிவெடுக்க முடியாதா? சார், முதலமைச்சர் முடிவெடுக்க முடியாது சார். இது வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் தான் எடுக்கணும். அஸ்ரா கார்டு முடிவெடுப்பார். இன்னைக்கு யார் தலைமையில எஸ்ஐடி போட்டுருக்காங்களோ, புலனாய்வு அதிகாரி யாரோ, இன்வெஸ்டிகேட்டிங் ஐஓ யாரோ, அவங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க இவ்வளவு பெரிய ட்ராஜடிக்கு ஏன் பண்ணலங்கறத என் क्वेश्चन. 41 பேர் உயிரிழந்த பின்பு நீங்க ஏன் வேடிக்கை பார்க்கறீங்கறத என் क्वेश्चन. அப்ப யார் தவறு செய்தா? காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணல, அங்க இருக்கிற அதிகாரிகள் யாரையும் சஸ்பெண்ட் பண்ணல. அப்ப நீங்க யார் மேல குற்றம் சொல்ல வரீங்க? யாருக்கு பலிகடா? நன்றி சார். யார் குற்றவாளி சொல்லுங்க. உங்க கருத்தோட நிறைவு செய்யலாம். சொல்லுங்க அத. 41 பேர் இறந்து போனாங்கன்னு அந்த துயர சம்பவத்தை திருப்பி சொல்றார். அந்த 41 பேர் இறந்து போனதுக்கு பார்ட்லி வந்து விஜய் ரெஸ்பான்சிபிள். அந்த விஜயை பாதுகாக்கிறதுல பாஜகவுக்கு என்ன அக்கறை நான் கேட்குறேன். எதுக்காக அவரை பாதுகாக்கிறீங்க? நீங்கள் டெல்லி வரையும் எதுக்கு பாதுகாக்கிறீங்க அவரை? இது ஸோ பிண அரசியல் பண்ணுறதுல நீங்கள் அதை கையில் எடுத்துட்டீங்கன்னு நமக்கு புரியுது. ஆக்சுவலாக அந்த அரசியல் பண்ணி நீங்கள் கூட்டணி அவியெல்லாம் பண்ணிக்கோங்க, அது வேறு விஷயம். பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய் ஒரு தலைவராக தலைமை பண்பு இல்லாதவர் அப்படின்ற ஒரு விஷயம் கோர்ட்டில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன கட்சி இது அப்படின்னு கேட்குறாரு ஜட்ஜு. இது என்ன கட்சி அப்படின்னு கேட்குறாரு. அப்போது விஜய் தன் தலைமை கட்சி ஆரம்பிக்கலாம், நடத்தலாம், நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. திமுகவை எதிர்க்கலாம், பாஜகவை எதிர்க்காமல் இருக்கலாம், அதிமுகவை எதிர்க்காமல் இருக்கலாம், வேறு யாராலும் எதிர்க்கலாம், அவரோட இஷ்டம் அது. ஆனால் அவர் வந்து சில குவாலிட்டிஸை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு கட்சியில் நீங்கள் ஒரு பொறுப்பில் சேர்ந்து மேலே வரும்பொழுது நீங்கள் தலைமை பண்பை வளர்த்துப்பீங்க, அனுபவத்தில் வளர்த்துப்பீங்க. நீங்கள் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தலைமை பண்பை நீங்களாக தான் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இதுவரையும் நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் ரெண்டாவது, நீங்கள் உண்மையிலேயே ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அன்றைக்கி போய் துக்கம் விசாரிச்சிருக்கணும். அந்த சோக வீட்டிலலாம் போயிட்டு துணை இருந்திருக்கணும், அவங்க சோகத்தில் துணையை பங்கு பெற்றுருக்கணும். ஆக்சுவலாக அது நீங்கள் பங்கு பெறலை. இன்னொன்று வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டி ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நான். அரசாங்கம்னு ஒன்று இருக்குது. அரசாங்கம் ஒரு நபர் கமிஷனை போட்டிருக்கு, ஒரு வழக்கு பதிவு பண்ணி விசாரணை போயிட்டுருக்கு. நீங்கள் வீடியோ பேட்டி ஒன்று வெளியிடுறீங்க, அதில் என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக ஒரு பொறுப்புள்ள தலைவர் தான் என்ன சொல்வார்? நீங்கள் போட்டிருக்காங்க, அரசாங்கம் ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க, விசாரணை நடக்குது, எனக்கு தெரிந்த உண்மைகளை நான் விசாரணை கமிஷன்கிட்ட சொல்லுவேன், அதுதான் என்னுடைய கடமை, விசாரணை கமிஷன் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தலைமை பண்பு வந்திருக்கும், நீங்கள் உண்மையான தலைவராக இருந்திருப்பீங்க. நீங்கள் துயர சம்பவம் நடந்த வீட்டுக்கும் போல இதுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு சொல்லலை. அப்போது இன்னும் நீங்கள் தலைமை பண்பை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் நிறையா இருக்கிறதுனால தான் கோர்ட் அப்படி சொல்லியிருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக சார், நம்ம விஜய் அவர்களை ஒண்டி பேசுகிறோம் தலைமை பண்பை பற்றி. தமிழக அரசியலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய கட்சியினுடைய பொது செயலாளர் தலைமறைவானது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான்.
ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தலைமறைவாகி 3 பேர் கொண்ட குழுவெல்லாம் போட்டு தேடினதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம வாதமும் பண்ணுறதில்ல, இது ஏன்னும் கேட்கறதில்ல. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து உட்காந்து அரசியல் பண்ணோம், மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது ஏன் பாதிக்கப்பட்டாங்க, தன்னோட தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய பதவி தான் பொதுச் செயலாளர் பதவி. பொதுச் செயலாளரே தலைமறைவுனா அப்போ அது என்ன கட்சின்னு எனக்கு தெரில. ஓகே, நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.